எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல சந்தோஷமான காலை பொழுதுக்காகவும் இந்த அருமையான செமினாருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆவிக்குரிய எழுப்புதலும் ஆசரிப்பு கூடாரமும் ஆசாரியனுடைய வஸ்திரமும் என்கிற தலைப்பில் இன்னைக்கு இப்படி பாதத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கவிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு இந்த நாள் முழுவதையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிற போதிக்கிற அடிமையை சிலுவைக்கு பின்பாக மறைத்துக் கொள்ளுவீராக. இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்க, எழுப்புதலை ஆண்டவரே காண்பதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்துகிற சத்தியங்களாக இந்த சத்தியங்கள் அமையட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பொற்கரத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு செமினாராக இருக்கிறதுனால நீங்களும் நிறைய நோட்ஸ் எடுப்பதற்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறதுனால நான் மெதுவாகவே வேகமாக போகாமல் ஓரளவுக்கு நீங்கள் எழுதுவதற்கான நேரத்தை நான் என்ன செய்கிறேன், கொடுக்குறேன். அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம், வேதத்தில் அரிய பொக்கிஷங்கள் என்ன செஞ்சிருக்கு, புதைந்து கிடக்கின்றன. அதை கண்டுபிடிக்கும்படி தோண்டுகிறவர்களுக்கு தக்க சமயத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அதற்குரிய வெகுமதியை கர்த்தர் என்ன செய்கிறாரு, கொடுக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஏராளமான பொக்கிஷங்கள் பைபிள் என்ன செஞ்சிருக்கு, புதைஞ்சு கிடக்கு. ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் விலை மதிப்பற்ற ஏராளமான ட்ரெஷர்ஸ் ஆர் ஹிடன். நீங்களும் நானும் அதை தோண்டி அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா ஆண்டவர் அவைகள் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது மாத்திரம் இல்ல, அந்த ட்ரெஷர்ஸை பெரிய வெகுமதியா நீங்க என்ன செய்வீங்க, பிற்காலத்துல பெற்றுக்கொள்வீங்க. அது நிமித்தமா கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்க சபைகளையும் ஆசீர்வதிப்பால் உலகம் முழுவதும் நீங்க பெரிய ஆசீர்வாதமா என்ன செய்வீங்க, அமைவீங்க. You will be a great blessing to thousands and thousands of people around the world. என்ன ஆண்டவர் பல தேசங்கள்ல பயன்படுத்த ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆண்டவர் எனக்கு காண்பித்திருக்கிற இந்த பொக்கிஷங்கள் தான். ஹல்லேலூயா. நல்ல ஊழியக்காரங்க எப்பவுமே ஒரு ரேர் கமாடிட்டின்ற வேர்டை தவறுதாக நான் பயன்படுத்த விரும்பல. அதாவது ரேரான ஆளா இருக்கணும். நீங்க பாஸ்டர் சொன்ன மாதிரி 10-11 என்ன செய்யக்கூடாது, இருந்து விடக்கூடாது. அம்மேன் பாஸ்டர் ஜூடியை நம்ம டேட் வாங்கணும்னா அது சாதாரணமான விஷயமா இருக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளவு பொக்கிஷங்கள் அவருக்குள்ள இருக்கு அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், ஜனங்கள் உணரணும். ஸோ அதுபோல நீங்களும் இது மாதிரி வேதத்திலிருந்து பல விஷயங்களை தோண்டி எடுக்க வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன், ஆசைப்படுகிறேன். இன்ஃபேக்ட் இந்த பொக்கிஷங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய சத்தியங்களை ஒழிய வேற ஒன்றும் இல்லை. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாட்களில் பல நூதனமான உபதேசங்கள், புதிய புதிய ஊழியர்கள் எழுப்பி வரக்கூடிய இந்த வாலிப தலைமுறையினரால் பேசப்படுகிற புதிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, பைபிள் இருக்கான்ற பெரிய கேள்வி எழும்புது. ஆனால் எவ்ரி ட்ரெஷர்ஸ் இஸ் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். இவெல்லாம் யாரை பற்றி, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ரகசியங்கள். உதாரணத்துக்கு சில விஷயங்களை ஒன்று ரெண்டு விஷயங்கள் சொல்றேன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனேயே ஆண்டவர் சாத்தானோட பேசும் பொழுது, இந்த வலு சிற்பத்தோடு ஆண்டவர் பேசும்போது சொல்வார், உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் என்ன செய்வேன், பகைய உண்டு பண்ணுவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்கால என்ன செய்வேன், நசுக்குவாய் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அப்ப ஆண்டவருங்க என்ன சொல்வாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீயினுடைய வித்து. வித்துன்னா இங்கிலீஷ்ல சொல்ல போனா சீடு. வித்து என்றால் என்னது, விதை அப்படிங்கிற. ஸோ இந்த இடத்துல ஆண்டவர் அந்த விதை அப்படின்னு ஒரு கான்செப்ட் அங்கே வைக்கிறார். ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஸ்திரீயின் வித்து யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. He is the seed of the woman. விதையை கர்த்தர் எத்தனாவது நாளிலே படைச்சார்? ஆதியாக 1ஆம் அதிகாரம் 9 நீங்க 13 வரை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் விதை படைக்கப்பட்டது எத்தனாவது நாளிலே? 3ஆவது நாளிலே. எத்தனாவது நாள்ல? 3. விதை என்று சொல்லும் பொழுது மரங்கள், செடி கொடிகள், எல்லா பயிர்களும் எத்தனாவது நாள்ல தான் முளைக்குது? 3ஆவது நாள் தான் என்ன செய்யுது, முளைக்குது. ஸோ சீருடைய தன்மை என்ன, அல்லது விதையினுடைய தன்மை என்னன்னா, அது மண்ணில் விதைக்கப்பட்ட உடனே மரித்து 3ஆவது நாளில் என்ன செய்யும்,
எந்த ஒரு விதை என்ன செய்யும்? பேசிக்கலி எனி சீட் 3வது நாள் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வளர ஆரம்பிக்கும். சோ 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலேயே விதை என்பது எத்தனாவது நாளிலே? 3வது நாளிலே முளைக்கும் என்பதையும், அந்த சீடாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வது நாளே உயிரோட எழும்புவார் என்பதை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் ஆண்டவர் வச்சிருக்காரு. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் ட்ரெஷர்ஸ். இப்படிதான் நம்ம என்ன செய்யறோம்? கனெக்ட் பண்ணி என்ன செய்யறோம்? நம்ம படைக்கிறோம் இல்லையா? அங்கே ஆண்டவர் ஒரு டைப்பாலஜி, நீங்க பைபிள் காலேஜ் படிக்கிறதுனால இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. டைப்ஸ் அண்ட் ஆன்டி டைப்ஸ், டைப்பாலஜி, மாதிரிகள். ஸோ ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை விதை என்றும் அவர் 3வது நாளில உயிரோடு எழும்ப போகிறார் என்கிற ஒரு டைப்பாலஜி, ஒரு மாதிரி ஆண்டவர் என்ன செய்யறாரு? வச்சிட்டார். சரி, இன்னொரு விஷயத்தையும் சொன்னா உங்களுக்கு புரியும். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தை அல்லது ஆதாமை படைத்த நாளிலிருந்து 10வது தலைமுறையில் ஆண்டவர் நோவாவை என்ன செய்யறாரு? தனக்கென்று ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் இல்லையா? எத்தனாவது தலைமுறை? 10வது தலைமுறை. ஸோ 10வது தலைமுறையில் நோவாவை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறார்? அந்த பூமியை அழிக்க போகிறேன்னு எதை கட்டணும்? ஒரு பேழைய, ஒரு ஆர்க் என்ன செய்யணும்? கட்ட வேண்டும் என்று சொல்றார். அப்கோர்ஸ் நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம் இந்த ஆர்க், இந்த பேழை என்பது கிறிஸ்துவுக்கு என்னவா இருக்குது? அடையாளமா இருக்குது இல்லையா? ஆர்க் இஸ் a type for Christ. அதற்குள்ள தன்னுடைய நாட்களை கழிக்க போகிற நோவாவும் குடும்பத்தாரும் யாருன்னா, இட்ஸ் a type of church. அது சபைக்கு என்னவா இருக்குது? அடையாளமா இருக்கு. ஒரு அணில சொல்லுங்க பார்க்கலாம். ரைட்? நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆண்டவர் வந்து மழையை பெய்ய பண்ணுகிறார். சில மாதங்கள் மழை பெய்கிறது. கரெக்டா அரராத் என்கிற மலையில போய் என்ன செய்யுது? இந்த பேழை போய் எக்ஸாக்டா நிக்குது. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, ஜெனிசிஸ் சாப்டர் 8 verse 4, 7ஆம் மாதம் 17ஆம் தேதி பேழை அரராத் என்னும் மலையின் மேல் என்ன செஞ்சிச்சு? ஸோ இந்த 7வது மாதம் எந்த மாதம்? ஜூலை மாதமா? அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். பைபிளுடைய கேலண்டருக்கும் நம்ம கேலண்டருக்கு என்ன கிடையாது? சம்மதம் கிடையாது. ஸோ நம்ம நியூ இயர் ஆனால் நீங்கள் வந்து உங்கள் சர்ச்சில் கொடுக்கக்கூடிய கேலண்டர் அல்லது எங்கள் சர்ச்சில் கொடுக்கக்கூடிய கேலண்டர் கிரெகேரியன் கேலண்டர்னு சொல்லுவோம். போப் கிரேகரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கத்தோலிக்க மதத்தினுடைய போப் டிசைன் பண்ண கேலண்டர் தான் அந்த கேலண்டர். அதுக்கும் பைபிளுக்கு என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. நல்ல முதல்ல நீங்கள் மாணவர்களாக இருக்கிறதுனால நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நமக்கும் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் அப்படின்ற அந்த நாட்களுக்கு என்ன கிடையாது? சம்பந்தமே கிடையாது. அது சூரியனை அடிப்படையாக கொண்ட கேலண்டர். நம்ம வீட்டுக்கிட்ட கேலண்டர் என்னது? சூரியன். இட்ஸ் a சோலார் கேலண்டர்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ஒரு நாள் என்னைக்கு ஆரம்பிக்குது? எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு ஒரு நாள் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது? 12 மணிக்கு ஆரம்பிக்குது. 12 மணிக்கு நாள் ஆரம்பிக்குதுன்னா அது பிப்ளிக்கல் கிடையாது. ஆமா, நமக்கு எப்போ ஆரம்பிக்குது? சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பிக்குது. ஏன்னா பிப்ளிக்கல் கேலண்டர் வந்து இட்ஸ் லூனார் கேலண்டர், நிலவை அடிப்படையாக கொண்ட ஒரு கேலண்டர். அப்ப 7வது மாதம் என்பது நிசான், அதாவது ஆண்டவர் வந்து எகிப்தை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே புறப்படுவதற்கு முன்னாடி புறப்படுகிற பஸ்கா அன்னைக்கு ஆண்டவர் கேலண்டர் மாற்றுவார். அது வரைக்கும் 7வது மாதமா இருந்த மாதம் ஆபீப் அல்லது நீசான் மாதம். எல்லாம் சொல்லுங்க, ஆபீப். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரைட்? ஸோ எகிப்தை விட்டு அவங்க புறப்படுகிற அன்று இரவு ஆண்டவர் சொல்றார், இனிமேலும் ஆபீப் மாதம் என்ன மாதமா இருக்கட்டும்? உங்களுக்கு முதல் மாதமா இருக்கட்டும் அப்படின்னு. அது வரைக்கும் ஆபீப் மாதம் எத்தனாவது மாதம்? 7வது மாதம். ஸோ அரராத் மலையில இந்த பேழை போய் செட்டில் ஆகிறது எத்தனாவது மாதம்? ஆபீப் என்கிற இந்த 7வது மாதம் எத்தனாம் தேதி? 17ஆம் தேதி. உங்களுக்கு தெரியுமா எக்ஸாக்டா அந்த நாளிலிருந்து 2400 வருஷம் கழிச்சு அதே 7வது மாதம் அல்லது முதல் மாதம் 17ஆம் தேதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார். the same date. அதே நாள்ல தான் என்ன செஞ்சார்? ஆண்டவர் உயிரோடு எழும்பினார் after 2400 years. இதெல்லாம் ட்ரெஷர்ஸ், பைபிள்ல நிறைந்திருக்கக்கூடிய அளவற்ற பொக்கிஷங்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆதியாகமத்தில் பத்தி பேசினாலும் இன்னைக்கு நாள் முழுவதும் என்ன செய்யும்? பிடிச்சிரும். பேழையை சுற்றிலும் கீழ் பூசு அப்படின்னு ஆண்டவர் யாருக்கு சொல்லுவாரு? நோவாவுக்கு சொல்லுவார். அந்த கீழ், ஆமா, அந்த வேர்டு ஹீப்ரூல அமேன் காஃபார் எழுதிக்கோங்க. காஃபார், காப்பார், தமிழ்ல காப்பார், ஹீப்ரூல காஃபார், KAFFAR, காஃபார் என்கிற வேர்ட். காஃபார் என்கிற வேர்ட். ஸோ காஃபார் அப்படின்னா
அட்டோன்மெண்ட், பாவ நிவாரணம்னு அர்த்தம். உடன்படிக்கை பெட்டியை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் கொஞ்ச நேரத்துல. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு எபிரேய வார்த்தை கஃபோரத். கஃபோரத், கஃபோரத். ஆமென். உடன்படிக்கை பெட்டியினுடைய வேலை என்ன, பணி என்ன? நம்முடைய பாவத்தை என்ன செய்யுது? நிவர்த்தி செய்யக்கூடிய. ரத்தம் எங்க தான் தெளிக்கப்படுகிறது? உடன்படிக்கை பெட்டி மேல தெளிக்கப்படுகிறது. நம்ம பின்னாடி நம்ம பார்ப்போம் இன்னைக்கு. அப்போ பேழையை சுற்றிலும் ஆண்டவர் வந்து நோவாவை கீழ் பூசுன்னு சொல்லும் போது எதை பூச சொன்னாரு? காஃபார். காஃபார்ல இருந்து வேர்டு தான் என்ன வருது? கஃபோரத்ன்ற வேர்டு வருது. காஃபார் என்றால் ஆங்கிலத்துல அட்டோன்மெண்ட், தமிழ்ல பாவ நிவாரணம். உள்ளும் புறமும் அந்த பேழையை காத்தது என்ன தெரியுமா? அல்லது நோவாவுடைய குடும்பத்தை காத்தது பாவ நிவாரணம், அட்டோன்மெண்ட். ஆண்டவர் எவ்வளவு அழகான வார்த்தைகள் அங்க வைக்கிறார் பாருங்க. சோ ஆபத்திலிருந்து, அழிவிலிருந்து, மரணத்திலிருந்து நோவாவையும் அவனுடைய ஜனங்களையும் அவனுடைய குடும்பத்தை காத்தது என்னது? பாவ நிவாரணம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உன்னையும் என்னையும் காப்பது என்னது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக மரித்து சிந்தின ரத்தத்தினால உண்டான அந்த அட்டோன்மெண்ட், அந்த பாவ நிவாரணம் தான் நம்மள என்ன செய்யுது? வரப்போகிற அந்த மிகப்பெரிய ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து என்ன செய்ய போகுது? நம்மள காக்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? ஈவன் அந்த டேஸ கூட நம்ம உள்ள பார்க்கலாம். உதாரணத்துக்கு இன்னொன்னு கூட சொல்றேன். ஆபிரகாம், இதுல இருந்து இன்னொரு 10 சந்ததி, அதாவது ஆதாம்ல இருந்து ஆரம்பித்து 20வது ஜெனரேஷன்ல வந்தது ஆபிரகாம் இல்லையா? ஆபிரகாம் வயது முதிர்ந்த நாட்கள் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு குமாரனை கொடுக்கிறார். அவன் வளர்ந்து பெரியவன் ஆன உடனே ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றார், ஆபிரகாமே உன்னுடைய ஒரே பேரான குமாரனை எனக்காக என்ன செய்? பலி செலுத்துன்றார் இல்லையா? என்ன செலுத்து? பலி செலுத்து. பலி செலுத்து அப்படிங்கும் போது ரொம்ப அழகா பதிவு செய்யப்பட்டிருக்கு. எங்கன்னா எபிரேயர் 11:17 ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கை ஒப்பு கொடுத்தான். சொல்லுங்க, என்ன செஞ்சான்? அவன் பலி செலுத்தல, என்ன செஞ்சான்? ஒப்பு. எப்போ ஒப்பு கொடுத்தான்? தன் வீட்டை விட்டு விறகு கட்டைகளோடு ஆபிரகாம் என்ன செய்யறாரு? கிளம்பும் போதே அவனுடைய இருதயத்துல யார் ஒப்பு கொடுத்தாச்சு? ஈசாக்கை ஒப்பு கொடுத்துட்டார். இது யார் பதிவு பண்ணி வச்சிருக்கான்? எபிரேயருக்கு எழுதின 11:17 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஏப்ரஹாம் he surrendered his son, all he committed his son in the hands of God. தேவனுடைய கரத்துல என்ன செஞ்சான்? அவன் ஒப்பு கொடுத்தான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, முதல் நாளிலேயே வீட்டை விட்டு புறப்பட்ட முதல் நாள் என்ன செஞ்சான்? ஆபிரகாம் தன்னுடைய ஈசாக்க மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டான். கரெக்டா 3வது நாள் மோரியாவுக்கு வர்றாங்க, அவனை திரும்ப உயிரோட பெறான். 3rd day he was resurrected. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதெல்லாம் என்னன்னா டைப்ஸ், டைப்பாலஜி. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பேசுகிறதுனால பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி தான ரகசியங்கள் ஒவ்வொரு அதிகாரங்களிலும் இருக்கிறதுன்றதை நான் பதிய வைக்கிறேன். எனக்கு வந்து பழைய ஏற்பாடு ரொம்ப பிடிக்கும். அதுவும் முதல் 5 ஆகமங்கள், அதை எபிரேய மொழியில தோரான்னு சொல்லுவோம், தமிழ்ல நியாயப்பிரமாணம் அழைக்கப்படுது பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், எவ்ரி வீக் எவ்ரி ஃப்ரைடே எங்க சர்ச்சில் நாங்கள் ஸ்பெஷல் சர்வீஸ் ஒன்று வைத்திருக்கிறோம். அதில் தோராவை தான் நான் என்ன செய்வேன்? டீச் பண்ணுவேன். என்னுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் லைவ் வரும். அதில் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை தான் டீச் பண்ணுவேன். அவ்வளவு அருமையான விஷயங்களை நான் கற்றுக் கொடுப்பேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் நியாயப்பிரமாணத்திலேருந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வெளியே வந்துட்டோம். நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு, அதுக்கு நமக்கு என்ன இல்லை? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல, சம்மந்தமே இல்லை, அது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போதித்து கொண்டிருக்கிறார்கள். லா வர்சஸ் கிரேஸ், நியாயப்பிரமாணமும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம்ன்ற மாதிரி நியாயப்பிரமாணம் விசஸ் கிருபை அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க இன்னைக்கு போதிக்கிறார்கள். அப்படி இல்லை, கிருபையே நமக்கு காண்பிக்கிறது என்னதான்? நியாயப்பிரமாணம் தான். நியாயப்பிரமாணம் இல்லைன்னா கிருபைக்கு என்ன இல்லை? அவசியமே கிடையாது. ரொம்ப அழகா நியாயப்பிரமாணத்தை நான் போதிக்கும் பொழுது ஒவ்வொரு அதிகாரங்கள்ல இருந்து யாரை பார்க்கலாம்? ஆண்டவராகிய இயேசு என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். பழைய ஏற்பாட்டில் இயேசு வந்து டைப்பாலஜியா பல இடங்கள்ல வச்சிருக்காங்க. இன்னொன்னு கூட சொல்றேன். ஆபிரகாம் தன் மகனாகி ஈசாக்க வந்து அவன் உயிரோட எழும்ப பெற்றதுக்கு அப்புறம் அதே அதிகாரத்துடைய கடைசி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, திரும்ப வருவோம் அப்படின்னு என்ன செய்யறாரு? ஆபிரகாம் போறாரு. ஆனா பைபிள்ல பதிவு செய்யும் பொழுது திரும்ப வரும்பொழுது ஆபிரகாம் மட்டும்தான் இருக்கிறார். யாரு இல்ல? ஈசாக்கு கிடையாது. யாரு இல்ல? ஈசாக்கு இல்ல. அதுக்கப்புறம் ஈசாக்கு, அதாவது பலிபீடத்திலிருந்து அவங்க அப்பா என்ன செய்யறாரு? அவரோட தூக்கி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க தேடி வாசிங்க, நமக்கு டைம் எல்லாம் இல்லை எடுக்கிறதுக்கு. ஈசாக்க பைபிள் எங்க பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னா, அவன் ரெபேக்காளுக்காக ரெடி ஆகும் போதுதான்.
பலிபீடத்தை விட்டு அவங்க அப்பா என்ன செய்யறாரு, அவனை தூக்கி எடுத்ததுக்கு அப்புறம் ஈசாக்க நீங்க பிக்சர்ல பார்க்க முடியாது. He was no more. And then ஈசாக்க பற்றி என்னைக்கு பைபிள் அல்லது எப்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்குதுன்னா, சாயங்கால வேளையில ரெபேக்கால தேடி வருவோம் பாருங்க, அப்பதான் ஈசாக்கு பிக்சருக்கே வரும். அப்படின்னா மரித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு ஒரு பரலத்துக்கு போய் விடுகிறார். பின்பு ரெபேக்காலாகிய மணவாட்டியாகிய உங்களை என்னையும் சந்திப்பதற்காக தான் ஒரு பிக்சர்ல வர போறாரு. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒரு டைப்பாலஜி எங்க இருக்கு, ஆதி ஆகமத்துல. ஸோ ஆதி ஆகமத்துல ஒரு 4 டைப்பாலஜி நான் என்ன செய்திருக்கேன் உங்களுக்கு, இயேசுவை பற்றியதான டைப்பாலஜி என்ன செஞ்சிருக்கிறேன், காண்பித்து கொடுக்கிறேன். ஸோ பழைய ஏற்பாடை படிக்கும் பொழுது ஒவ்வொரு அதிகாரத்திலும் இயேசு எங்க இருக்கிறார், இயேசுவை பற்றியதான நிழலாட்டம், ஷேடோ, சத்தியங்கள் எங்க இருக்குதுன்றத தேடணும். சும்மா வரலாறாக என்ன செஞ்சிடக்கூடாது, படிச்சிருப்போம். எவ்ரிவேர் சிம்சோனுடைய வாழ்க்கை எடுத்துட்டீங்கன்னா இயேசுவை நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். எவ்ரிவன்ஸ் லைஃப். ஜாஷுவால நீங்க யாரை பார்க்கலாம், ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கலாம். ஆகவே நெக்ஸ்ட் பைபிளை நீங்க படிக்கும் பொழுது ஆண்டவர் உண்மை நான் அறிய வேண்டாம். இப்போ எபிரேய மொழிய ஒருவேளை உங்களுக்கு தெரியும், எபிரேய எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியுதுன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல உங்களுக்கு இயேசுவை காமிச்சிருப்போம். அங்கே காமிச்சிருவேன். 1:1 ஹோல் பைபிளை என்ன செய்ய முடியும், இட்ஸ் ரிட்டன். ஆதியாகமம் 1:1 ஒரு 7 வார்த்தைகள் இருக்குது. அந்த ஹீப்ரூல நான் எழுதுனேன்னா பராஷித் பாரா ஏத் ஏலோஹிம் ஏத் வாயத் ஹாஷமாயிம், அதை நான் எழுதுறேன்னு வைங்களேன், அதுல ஹோல் பைபிளையும் அடக்கி வச்சிருக்கோம். எல்லாம் ஆண்டவர் எங்க என்ன செய்திருக்கிறார், உள்ள இருக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இந்த செமினார்ல நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, ஆசரிப்பு கூடாரத்திலிருந்தும் ஆசாரியனுடைய வஸ்திரத்திலிருந்தும் யாரை பார்க்க போறோம், ஆண்டவராகிய இயேசுவை பார்க்க போறோம். இன்னும் பல சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாராக, கற்றுக் கொடுப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ஸோ முதல்ல இன்னைக்கு டாபர்நாக்கிள், ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போறோம். ஸோ இட்ஸ் an ஆப்ஜெக்ட் லெசன். அதாவது ஆண்டவர் ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளை வைத்து நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக அருமையான பாடங்கள் அடங்கியது இந்த டாபர்நாக்கிள். ஒரு அல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஏறி வந்து அங்கே இரு. மோசே என்ன செய்றார், எழுந்து பர்வதத்தின் மேல ஏறுகிறார். அங்கே சென்று ஆண்டவர் மோசேக்கு நியாயப்பிரமாணங்களையும் அந்த நியாயப்பிரமாணங்களை கற்பலகைகளை எழுதி அவன் கையில கொடுக்கிறது மாத்திரமில்ல, ஆண்டவர் என்ன செய்யறார்னா, தான் அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவதற்கான ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அமைப்பதற்கான டிசைனை யாருக்கு கொடுக்கிறாரு, மோசேக்கு என்ன செய்யறாரு, ஆண்டவர் கொடுக்கிறார். கவனிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் படைக்கும் பொழுது ஆண்டவர் மனிதனை படைத்து எங்க வச்சாரு, ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தில் வைக்கிறார் இல்லையா. ஆண்டவர் மனிதனோட உலாவுறாரு. குளிர்ச்சியான மாலை வேளையில் அவனோட நடந்து திரிகிறார், அவனோட கூட பேசுகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனிதன் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்தபடினால தேவனுடைய உறவை என்ன செய்யறான், அவன் இழந்து போகிறான். தேவனை விட்டு வெகு தூரம் போகிறான். தேவனுடைய பிரசன்னத்துக்கும் அவனுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய இடைவெளி வந்து விடுகிறது. ஆனா இழந்த அந்த உறவை திரும்ப என்ன செய்யணும், புதுப்பிக்க வேண்டும் என்கிற இனிஷியேட்டிவ் அல்லது அந்த முயற்சியை மனிதனை இல்லை யார் எடுக்கிறான், ஆண்டவரே என்ன செய்யறார், எடுக்கிறார். சோ ஆண்டவருடைய ஏக்கம் என்னன்னா, இழந்த அந்த ஏதேனுடைய உறவை திரும்ப புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்று விரும்பின தேவன் அவரே சில முயற்சிகள் என்ன செய்யறார், எடுக்கிறார். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணி அந்த வனாந்தரத்துல, சீனாய் வனாந்தரத்துல, அந்த ஓரேப் மலையினுடைய பர்வதத்தினுடைய அடிவாரத்தில் ஆண்டவர் உட்கார்றாரு. இவங்களை உட்கார வைக்கிறாரு. ஆண்டவர் மலை மேல இறங்குறாரு. நல்லா கவனிங்க. என்னன்னா அந்த நாட்கள்ல, அந்த ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா மற்ற புறஜாதியார்களுடைய வழிபாடுகள் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அவர்கள் எல்லாருக்குமே என்னன்னா, கடவுள் என்பவர் எங்க வருவாரு, மலை மேல வருவாரு. எங்க வருவாரு, மலை மேல வருவார். சரி, கடவுளை பார்க்கணும்னா எங்க போகணும், மலைக்கு போக வேண்டும். அவர் அங்க இறங்கி வருவார். சோ மலை, the top of the mountain will be a point of contact. கடவுள் மனிதனை சந்திக்கக்கூடிய இடமா என்ன இருக்க போகுது, மலை இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை யூதர்கள் எல்லாம் மற்ற எல்லா புறஜாதிகளும் நம்பி இருந்தபடினால, நேரடியாக நம்முடைய யெகோவா தேவன் இறங்கி வந்து இந்த ஜனங்களோடு பேசுகிறார் என்றால் நிச்சயமா கடவுள் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க.
ஈவன் நீங்கள்லாம் பாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில்டப் கொடுத்தா தான் என்ன செய்வாங்க, இவர் வல்லமையான ஊழியக்காரனே நம்புவாங்க. வேற வழியே இல்லை இல்லையா? அதாவது 10 மணிக்கு மீட்டிங்னா பாஸ்டர்ஸ் எத்தனை மணிக்கு வருவாங்க? செய்திக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்கிறது மாதிரி அவங்கள காமித்து கொள்ள வேண்டும். லேஸ்லாம் என்ன செய்ய முடியாது, அவங்களெல்லாம் பிடிக்க முடியாது. வர்றதே பெரிய விஷயம் அப்படின்னு பிக்சரைஸ் பண்ணுவதற்காக அப்படி வருவாங்க. உண்மை அப்படி இல்லை, நான் அப்படி கிடையாது. 10 மணினா நான் 5 நிமிஷம் முன்னாடி வந்து என்ன செஞ்சிருவேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதான் என்னுடைய டைமிங். பட் சில இடங்களுக்கு போகும்போது அப்படி தான் பண்ணுவாங்க. பர்டிகுலராக கேரளாலாம் நான் ஊழியத்துக்கு போகும்பொழுது சில இடங்கள்ல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விட மாட்டாங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி காரை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, நிறுத்துவாங்க. அப்படியே ஸ்டேஜில் ஏற்றுவாங்க. நம்மளை வச்சுட்டே போய் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சுமார் 10,000 பேர் இருக்கக்கூடிய திருச்சபைக்கு பாஸ்டராக இருக்கக்கூடிய அருமையான பாஸ்டர் ஜான் ரூபன் அவர்கள் வந்திருக்கிறார். கரங்களை கை அது தட்டி என்ன செய்யும், அவளை வரவேற்போம்பாங்க. நம்மளை வச்சுட்டே சொல்லுவாங்க. நமக்கே சந்தேகம் வரும், எந்த பாஸ்டர் ஜான் ரூபன் அது அப்படின்னு. ஆண்டவரை பார்க்க நேரடியாக என்ன செய்யல, இறங்கி வரல. ஏன்னா இவன் என்ன செய்ய மாட்டான், நம்ப மாட்டான்றதுக்காக ஆண்டவர் எங்க வர்றாரு, முதல்ல மலை மேல வர வைக்கிறார். பின்பு மோசே என்ன செய்யறாரு, ஆண்டவர் மேல கூப்பிடுறாரு. மோசையோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ஆனா முதல்ல ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னு, நேரடியாய் ஜனங்கள் நடுவில் இறங்க வேண்டும் என்று. ஆனா ஜனங்கள் பயந்தாங்க. மோசையிட்ட சொன்னாங்க, இல்ல 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 இல்ல, ஐயோ நாங்க அவரை என்ன செய்யல, பார்க்க விரும்பல, பேச விரும்பல, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீரா என்ன செய்யும், அவரோட போய் பேசிட்டு அவர் சொல்ற விஷயங்களை கேட்டுட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னதுனாலதான் தேவன் மோசையின் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களோட பேசுகிறார். Then ஆண்டவர் என்ன சொல்றாரு, மலை மேல வர்றது என்னுடைய நோக்கம் இல்லை. I want to come and dwell in midst of you. உங்கள் நடுவில் வந்து நான் என்ன செய்யணும், வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் சொல்றாரு. ஒரு ஆளிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் என்றால், அல்லது இவ்வளவு நாட்கள் 40 நாட்கள் மலையில மோசே எதை டேஸ்ட் பண்ணாரோ அதை நீங்க என்ன செய்யணும், பார்க்கணும். நீங்க டேஸ்ட் பண்ண வேண்டும் என்றால் நான் சொல்லக்கூடிய கஸ்டமைஸ்ட் பண்ணக்கூடிய, நான் டிசைன் பண்ணக்கூடிய ஒரு இடத்தை எனக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஆயத்தம் பண்ணுங்க. அங்க வந்து நான் என்ன செய்றேன், உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் என்கிற ஒரு டிசைனை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறாரு, மோசேக்கு கொடுக்கறத நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது ஆண்டவர் இந்த உலகம் முழுவதையும் சிருஷ்டிப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட நாட்கள் வெறும் 6 நாட்கள் மட்டும்தான். இன்ஃபேக்ட் பைபிள்லையும் ஆண்டவர் இந்த உலகம் இன்க்ளூடிங் மனிதனையும் சேர்த்து சிருஷ்டிப்பதற்காக அவர் எடுத்துக்கொண்ட நாட்களுடைய வசனங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை அதிகாரங்கள் தான், 2 அதிகாரங்கள் தான். ஆனா ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி அவர் வந்து நம் நடுவில் வாசம் பண்ண வேண்டும் என்று அவர் விரும்பின பொழுது அதற்கான அந்த விளக்கத்தை, அந்த டிசைனை ஆண்டவர் சொல்லுவதற்காக எடுத்துக்கொண்ட சாப்டர்ஸ் மோர் தென் 40. ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம், மோர் தென் 50 சாப்டர்ஸ். அதாவது யாத்ராகமம் 18, லேவியராகமம் 13, எண்ணாகமம், உபாகமம், அதுக்கப்புறம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்று சொல்லி மோர் தென் 50 சாப்டர்ஸ் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, ஆசரிப்பு கூடாரத்துக்கு மாத்திரம் என்ன செஞ்சிருக்கிறாரு, உங்களுக்கும் எனக்கும் விளக்கத்தை சொல்லுவதற்காக என்ன செய்யறார், எடுத்து கொண்டிருக்கிறார் என்பது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, முதல்ல ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ப்ரீ விஷன் அண்ட் ப்ரோவிஷன் எழுதிக்கோங்க. ப்ரீ விஷன்னா எப்படி அதை கட்ட வேண்டும் என்கிற தரிசனம், ப்ரீ விஷன். தென் அதற்கான ப்ரோவிஷன், அதனுடைய ப்ரோவிஷன், PROVISION, ப்ரோவிஷன். எப்படி அதற்கான தேவைகள் என்ன செய்யப்பட்டது, சந்திக்கப்பட்டது அப்படின்னு. ரைட், ப்ரீவிஷன் அண்ட் ப்ரோவிஷன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாத்திராகமம் 3, 21, 22. அதோடு கூட நீங்க எழுதி கொள்ளுங்கள், எடுக்க கூட வேண்டாம். சில வசனம் தேவைப்படுகிற வசனங்களை மட்டும் நான் சொல்றேன், அப்போ எழுதிக்கலாம். யாத்திராகமம் 12, 35 36 வரை நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்கிறார், கோ அண்ட் பாரோ. எகிப்தியர் இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, கேட்டு வாங்க, பொன்னையும் வெள்ளியை நீங்க கேட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக கட்ட போகிற அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கான தேவைகளை கர்த்தர் என்ன செய்றாரு. இதுல என்ன நியாயம் இருக்கு, எப்படி எகிப்துல இருந்து அவங்க கையில இருந்து என்ன செய்யலாம், புடுங்கிறது. ஆண்டவர் புடுங்கி என்ன செய்யறாரு, ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுறாரு அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்துல மட்டும் எத்தனை வருஷம் இருந்தாங்க, 210 வருஷம். ஓகேவா? சரி, உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன்.
ஸோ இது பொதுவாக நம்ம சொல்லி சொல்லி பழகிட்டோம். எத்தனை வருஷம் இருந்துட்டாங்க? 430 வருஷம் எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தாங்கன்னு நீங்க கண்டுபிடிங்க. கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எஸ் 430 வருஷம் என்பது முன்னே ஆரம்பிக்குது. ஆபிரகாமுடைய நாட்கள்ல இருந்தே ஆரம்பிக்கும். சரியா? ஸோ எக்ஸாக்டா இவங்க ஸ்லேவரியா அல்லது அடிமைத்தனத்திலிருந்து எத்தனை ஆண்டுகள்? 210 ஆண்டுகள். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஸோ 210 ஆண்டுகள் இவங்க வந்து எந்த சம்பளம் இல்லாம என்னவா ஒர்க் பண்ணிருக்காங்க? அடிமைகளாக ஒர்க் பண்ணதுக்கு 210 இயர்ஸுக்கு தேவையான சம்பளத்தை என்ன செய்யறாரு? ஆண்டவர் இந்த பொன்னினாலும் வெள்ளினாலும் வெண்கலத்தினாலும் என்ன செய்யறாரு? எகிப்திடத்திலிருந்து இதை வாங்கி கொண்டு ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான அந்த ப்ரொவிஷன், அந்த தேவைகளை கர்த்தர் என்ன செய்யறார்? சந்திக்கிறாரு. நம்ம பார்க்கலாம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதுவும் யாத்திராகம் 20 எனக்கு டைம் இல்லை, அதாவது நான் கொஞ்சம் வேகமா போறேன். ஏன்னா ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா டெப்தா போகிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. நீங்க இந்த வசனங்களை கொடுக்கிற நீங்கள் என்ன செய்யலாம்? பார்த்து கொள்ளலாம். யாத்திராகம் 25 1-9. யாத்திராகம் 25 1-9. ஆஹா. சோ இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய ப்ரொவிஷன் அல்லது தேவைகளை கர்த்தர் எப்படி சந்திக்கிறார்? ஒன்று, எகிப்தியரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பொன்னையும் வெள்ளியும் கொண்டு. இரண்டாவது, அதை கையில வைத்திருந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனப்பூர்வமான காணிக்கைகள். எழுதிக்கோங்க. ஹீப்ரூல அந்த வேர்டு டெருமா, TERUMAH, டெருமா, கான்ட்ரிபியூஷன் ஆஃபரிங்னு சொல்லுவோம். டெருமா கான்ட்ரிபியூஷனல் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? கான்ட்ரிபியூஷனல் ஆஃபரிங், மனப்பூர்வமாய் அவர்கள் கொடுத்தது. ரைட்? அதாவது ஆசரிப்பு கூடாரம் அப்படின்ற அந்த வேர்டுக்கு ஹீப்ரூல இந்த வேர்டை சொல்ற, எழுதி கொள்ளுங்க. மிஷ்கன், MISHKAN, மிஷ்கன். மிஷ்கன். ரைட்? என்ன மறுபடியும் சொல்லட்டுமா? MISHKAN, மிஷ்கன். ஆசரிப்பு கூடாரம் என்கிற வேர்டுக்கு ஹீப்ரூல மிஷ்கன் அப்படின்னு சொல்லுவோம். க்ளோரி, மகிமை அப்படின்ற வேர்டுக்கு ஹீப்ரூல என்ன யாருக்கா தெரியுமா? ஷக்கீனா. ஷக்கீனா எழுதிக்கோங்க. ஷக்கீனா, SH, ஷக்கீனா, ஷக்கீனா, SKEHINAH நினைக்கிறேன். ஷக்கீனா, SKEHINAH, ஷக்கீனா. மிஷ்கன்ல என்ன இருக்கும்? ஷக்கீனா இருக்கும். அது ஆக்சுவலா ஹீப்ரூ வேர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒரு வார்த்தை என்ன செய்யும்? தொடர்பு. ஏற்கனவே நான் கஃபார் என்கிற வேர்டோட கஃபோரத் அப்படின்ற வேர்டு தொடர்புடையதுன்னு சொன்னேன் இல்லையா? பாவ நிவாரணம் என்கிற வேர்டோட ஆசரிப்பு கூடாரம் என்கிற வேர்டு தொடர்புடையது. அதே போல ஆசரிப்பு கூடாரத்தோட மகிமை என்ன செய்யுது? தொடர்புடையது. அது அந்த வேர்டெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். நமக்கு தமிழ்ல அப்படி வராது, இங்கிலீஷ்ல அப்படி வராது. இங்கிலீஷ்ல ஆசரிப்பு கூடாரம் இருக்கும், மகிமை இருக்கும். ஆனால் எபிரேய மொழியில, வேத புஸ்தகம் எழுதப்பட்ட எபிரேய மொழியில மிஷ்கன் மகிமைக்கு என்னது? ஷக்கீனா. இன்னொரு வேர்டு எழுதுன ஷெக்கன் எழுதிக்கோங்க. ஷெக்கன், ஷெக்கன், SKEHEN, ஷெக்கன். ஷெக்கன்னா நெய்பர்னு அர்த்தம். நெய்பர், நெய்பர்னா யாரு? உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் அர்த்தம் இல்லையா? நெய்பர், நெய்பர்னு அர்த்தம். ரைட்? அப்போ மிஷ்கன், ஷெக்கினா, ஷெக்கன் மூணுமே ஒரே வேர்டு. அதாவது ஆண்டவர் எனக்குன்னு ஒரு மிஷ்கனை ரெடி பண்ணு, நான் அங்க வந்து என்ன செய்வேன்? என்னுடைய ஷெக்கீனாவை ஊற்றுவேன். சோ தட் நாம ரெண்டு பேரும் என்னவா இருக்கலாம்? நெய்பரா இருக்கலாம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய. அப்போ ஆண்டவர் வந்து உங்க நெய்பரா இருக்கணும்னா நீங்க அதுக்கான முயற்சியை என்ன செய்யணும்? எடுக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கான இனிஷியேட்டிவ் எடுத்தவர் யாரு? ஆண்டவர். பரலோகத்திலிருந்து எங்க இறங்கி வர்றேன்? உன் நெய்பரா இருப்பதற்கு, உன் வீட்டில் வந்து குடியிருப்பதற்கு, உன் பக்கத்துல வந்து வாசம் பண்ணுவதற்கு நான் என்ன செய்யறேன்? இறங்கி வருகிறேன். ஆனா எனக்குன்னு ஒரு சின்ன ஒரு குடியிருப்ப, ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணுவதற்கான காரியத்தை யார் செய்யணும்? நீ செய்யணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது கிருபையை பற்றி போதிக்கிறவர்கள் எப்பவுமே என்ன போதிப்பாங்கன்னா, நாம ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அவரே எல்லாமே செய்யணும். அப்படி கிடையாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். There is a part to play. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஏதோ ஒன்று என்ன செய்யுது? இருக்கு. ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் தெருமாவை கேட்டார். என்ன கேட்டார் ஆண்டவர்? அந்த வேர்டெல்லாம் ரொம்ப முக்கியம். இடையில ஹீப்ரூ வேர்ட்ஸ் அந்த மாதிரி நான் சொல்லுவேன், நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா தெருமானா வாலண்டரி ஆஃபரிங் அல்லது அந்த தெருமா அப்படின்ற வேர்டுக்கே எக்ஸாக்டான அர்த்தம் டு லிஃப்ட் அப்னு அர்த்தம்.
உயர்த்துவது. டு லிஃப்ட் அப், டு லிஃப்ட் அப், டு லிஃப்ட் அப். தெருமான் என்னது? டு லிஃப்ட் அப். தெருமா, TERUMAH, தெருமா. ஆண்டவர் சொல்ல, they shall give me a portion. அந்த போர்ஷன் எனக்கு ஒரு காணிக்கை அவங்க கொடுப்பார்களாக. ஆண்டவர் அந்த வேர்டை யூஸ் பண்ணுவார். ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு வேர்டு இருக்கு காணிக்கைக்கு. ஆனா ஆண்டவர் இங்கே யூஸ் பண்ற வேர்டு தான் என்னது? தெருமான்ற வேர்டை யூஸ் பண்ணார். தெருமான் என்ன அர்த்தம்? டு லிஃப்ட் அப், உயர்த்துங்க அப்படின்னு அர்த்தம். எதை உயர்த்த சொல்றாரு? பொன்னையும் வெள்ளையும் உயர்த்த சொல்றாரா? இல்ல, உங்களுடைய இருதயத்தை நீங்க செய்யுங்க, கொஞ்சம் உயர்த்தி நீங்க என்ன செய்யுங்க, கொடுங்க. அது அந்த வேர்டு மனப்பூர்வமா என்ற வேர்டு. ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். அங்க மனப்பூர்வமா என்ற வேர்டை வாசிக்கணும் இல்லையா? தெருமா என்பது உங்களுடைய இருதயத்திலிருந்து நீங்கள் உயர்த்தி இதற்காக என்ன செய்யுங்க, காணிக்கைகளை கொடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மீட்பு இலவசமானது. ஆனால் மறுபடியும் சொல்லுங்க, மீட்பு இலவசமானது. ஆனால் அவர் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு, ஆமென், அவருக்கு ஒரு இடத்தை உண்டு பண்ணுவது உங்களுடைய என்னுடைய கடமை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது யாருடைய கடமை? உங்களுடைய கடமை. ஆண்டவர் எப்படி எதை கேட்கிறாரு தெரியுமா? எதை கொடுங்க நீங்க. இன்னைக்கு இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நாம நம்முடைய தெருமாவை என்ன செய்யணும்? உயர்த்தி கொடுக்க வேண்டும். அவருக்குன்னு ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ண வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய நடுவில் வந்து என்ன செய்வாரு? வாசம் பண்ணுவார். So I'm not talking about the physical building. Of course, நம்ம எல்லாரும் கூடி வருவதற்கு ஒரு பிசிக்கலான ஒரு பில்டிங் தேவையா இருந்தாலும் கர்த்தர் நம் நடுவிலே வந்து நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவதற்கு உதாரத்துவமாக நம்முடைய இருதயத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய அந்த கான்ட்ரிபியூஷன், அந்த தெருமா இருந்தாதான் அவர் நம் நடுவில் என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஸோ ஆண்டவர் இப்படிதான் என்ன செய்யறாரு? ப்ரொவிஷன் பண்றாரு. என்ன பண்றாரு? ப்ரொவிஷன். ஸோ இதுல யாருடைய பங்கு இருக்கு? ஆண்டவருடைய பங்கு இருக்கு, நம்முடைய பங்கும் இருக்கு. ஆமென். ஒருவேளை இது இந்த தெருமாவை பத்தி இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க என்னோட சேனல்ல போயிட்டு தெருமான் அடிங்க. அடிச்சால் என்ன செய்யும்? இதை பற்றியதான பல டீட்டெயில்ஸை நாங்க கொடுத்துருவோம். எப்படி ஆசரிப்பு கூடாரத்துக்கான அந்த காணிக்கைகள் ஆண்டவர் அவங்க வாங்கினாங்க அப்படின்னு. சரி, அடுத்தது என்னன்னா, இந்த பில்டிங்கை அல்லது இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கான அந்த அந்த ப்ரீவிஷன் அல்லது கட்டுவதற்கான ஆட்கள் ஆண்டவர் எப்படி சூஸ் பண்றாருன்றது நம்ம பார்ப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட், எப்படி சூஸ் பண்றார்? ஆண்டவர் வந்து கூடாரத்தில் குடியிருப்பதற்கான அந்த கூடாரத்தை அமைப்பதற்கான ப்ரீவிஷன் அல்லது அதை கட்டுவதற்கான மனிதர்களை கர்த்தர் எப்படி அழைக்கிறார் அப்படின்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் என்ன செய்யறாரு? பிளான் பண்றாரு. என்னன்னா, நீங்க இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் 12 கோத்திரத்தாரும் என்ன செய்யணும்? பாளையம் இறங்குவதற்கான ஒரு டிசைன் ஆண்டவர் வச்சிருப்பார் இல்லையா? ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க பாக்குறீங்க. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த 12 ட்ரைபும் என்ன செய்வாங்க? சுற்றிலும் அவங்க பாளையம் இறங்கி இருக்கிறத பார்க்கும். அதை நீங்க ஏரியல் வியூல, அதாவது மேல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா சிலுவை வடிவில் என்ன செய்யும்? அப்படி தெரியும்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டா அதனுடைய பிக்சர் என்னவா இருக்கும்? அது இங்கே இல்லை, அது கிராஸ் வடிவில் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த எண்ணிக்கை இருக்கும். நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்ல அந்த பாளையம் இறங்கினுடைய அந்த அமைப்பை மேல இருந்து பார்த்தா என்னவா தெரியும்? சிலுவை வடிவில் அழகா தெரியும். சரி, இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுவதற்கு, டிசைன் பண்ணுவதற்கு 2 பேரை சூஸ் பண்றாரு. யாருக்கா தெரியுமா அந்த 2 பேருடைய பேர் என்ன? ஒன்னு பெத்சலேயேல், இன்னொருத்த பேர் என்னது? அகோலியாப். 2 பேர். இதுல பியூட்டி என்னன்னா, ஆண்டவர் வந்து பெத்சலேயேல யூதாவிலிருந்து சூஸ் பண்ணுவார். எங்கிருந்து சூஸ் பண்ணுவாரு? யூதா கோத்திரத்திலிருந்து ஆண்டவர் சூஸ் பண்ணுவார். என்னாகமோ 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை யாராவது படிப்பீங்களா? என்னாகமோ 2ஆம் அதிகாரம் 9. பிரயாணத்துல முதல்ல போறவன் யாரு? யூதா. பெத்சலேயேல் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தவர்? யூதா கோத்திரத்தில். பிரயாணத்துல முதலாக போகக்கூடிய யூதா கோத்திரத்திலிருந்து கர்த்தர் யாரை சூஸ் பண்ணாரு? பெத்சலேயேல். எல்லாம் சொல்லுங்க, என்னது? பெத்சல். அந்த பெத்சலேயேல் அப்படின்ற அந்த வேர்ட்ல ஜெலல் அப்படின்னு முடியுது பாருங்க. ஜெலல். ஜெலல்னா ஷேடோ, ஷேடோ அல்லது நிழல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பெத்னா வீடு. பெத்னா என்னது? வீடு. பெத்சலேயேல் அப்படின்னா
ஷேடோ ஆஃப் தி ஆல்மைட்டி, தேவனுடைய நிழல்ல குடியிருக்கிறவன் அர்த்தம். எங்க குடியிருக்கிறவன்? பெத்னா வீடு, ஜெலல்னா ஷேடோ, பெத்செலெயல்னா in the shadow of the Almighty, those who dwell in the shadow of the Almighty. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவருடைய நிழல்ல இருக்கிறவன் அர்த்தம். அப்ப யாரை கொண்டு கர்த்தர் ஊழியத்தை கட்டுறாரு? யாரை கொண்டு ஆண்டவர் தன்னுடைய டுவெல்லிங் பிளேஸை கட்டுறாரு? எப்பொழுதுமே அவருடைய நிழல்ல இருக்கிறவனை வச்சுதான் கட்டுறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ரைட். ஊழியம் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. வெறும் அறிவை கொண்டு என்ன செஞ்சிட முடியாது, ஊழியத்தை செய்து விட முடியாது. அருமையா அழகா பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார், பவர் வேணும், நமக்கு வல்லமை வேணும். வல்லமை எங்கிருந்து பெற்றுக் கொள்கிறோம்? தேவனுடைய நிழல்ல இருந்து பெற்றுக் கொள்கிறோம். அதாவது இடையில சம்பந்தம் இல்லாத சில விஷயங்களை சொன்னாலும் இதோட சம்பந்தப்படுத்திக் கொள்கிறேன். உங்களுக்கு சின்ன இன்சைட் கிடைக்காதுக்காக நான் சொல்றேன். ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் எதிர்பார்த்தது ஜனங்களுடைய இருதயத்தை. ஸோ ஹார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம முதல்ல பார்த்தோம். மனப்பூர்வமாய் தெருமாவை என்ன செஞ்சாங்க? கொடுத்தாங்க. இரண்டாவது, ஆலயத்தை கட்டுகிறவன் எங்க தங்கி இருக்க வேண்டும்? ஆண்டுடைய நிழல்ல தங்கி இருக்க வேண்டும். இருக்கீங்களா? யூதர்களுக்கு ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். ஒவ்வொரு ஆண் மக்களும் எப்பொழுதுமே தலீத் என்கிற ஒரு ஜெப சால்வை என்ன செஞ்சிருக்கணும்? அறிந்திருக்கு. இந்த தலீத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொண்டு வராம போயிட்டு ரைட். தலீத் எல்லா ஆண்களும் எதை அணிஞ்சிருக்கணும்? தலீத் அணிஞ்சிருக்கணும். தலீத் என்பது ஒரு பிரேயர் ஷால் இருக்கும். இதை போட்டுதான் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. அது ஒயிட்ல இருக்கும், அதுல ப்ளூ. நான் சொல்றேன். யா தலீத் என்றால் சிறிய கூடாரம்னு அர்த்தம். இவங்க ஆண்கள் எல்லாம் ஜெபிக்கும் போது எதை போட்டு ஜெபம் பண்ணுவாங்க? இந்த தலீத்தை போட்டுட்டு தான் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம தான் இப்போ முக்காடு போட மாட்டோம். ஆனா யூதர்கள் இன்னைக்கு ஜெபிக்கும் போது என்ன செய்வாங்க? முக்காடு இட்டுக் கொள்வார்கள். இயேசு கிறிஸ்துவும் ஜெபிக்கும் போது எதை போட்டிருப்பாரு? முக்காடு. பவுலும் ஜெபிக்கும் போது என்ன போட்டிருப்பாங்க? அந்த தலீத்தை போட்டிருப்பாங்க. இந்த தலீத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அதுல டாசில்ஸ், அதுல கீழே என்ன இருக்கும்? இந்த தொங்கல்கள் என்ன செய்யும் இருக்கும். இன்ஃபேக்ட் அதை தான் அவ போய் இந்த பெரும்பாடுல ஸ்திரீ என்ன செய்வா? நம்ம நினைப்போம் ஆண்டுடைய அங்கியை தொடுவா. அவ தொட மாட்டேன். எதை போய் தொடுவா? அந்த டாசில்ஸ், அதுல இருக்கக்கூடிய அந்த தொங்கலை போய் தொடுவா. ஏன்னா தொங்கல் கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். So she touches the word of God. அவ தொட்டது எதை? கர்த்தருடைய வார்த்தையை தொடுவா. இன்ஃபேக்ட் அந்த 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 டாசில்ஸ்ல இருக்கக்கூடிய நியூமரிக்கல் வேல்யூ, அதுல ஒரு எண் கணிதம் இருக்கு. அந்த நியூமரிக்கல் வேல்யூ கூட்டினீங்கன்னா கரெக்டா 613 கட்டளைகள் வருதுல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மொத்தம் எத்தனை கட்டளைகள் இருக்கு? 10 கிடையாது. எவ்வளவு இருக்கு? 600. ஆக்சுவலா அதுல இருக்கக்கூடிய அந்த நாடு எண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு வரும்? இவ போய் எதை தொடுவார்னா அந்த அந்த முடிச்சதான் தொடுவா. She touched the garment, not this garment. She touched the tassels. அதை தொடுவா. அவ என்ன செய்வா? அற்புத சுகத்தை பெறுறதை நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 91 நம்ம எல்லாருக்குமே தெரிந்த சங்கீதம். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய. ஆக்சுவலா இது எப்போ பாடப்பட்டதுன்னா அந்த பார் மிட்ஸ்வா பண்ணும்போது. ரைட். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ரைட். அதாவது தாவீது தன் மகனாகிய சாலமோனை 12 வயதுல தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, மகனை தேவனுக்குன்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது பாடுகிற பாடல் தான் சங்கீதம் 91. ஒவ்வொன்றிலையும் பெரிய விளக்கங்கள்லாம் இருக்கிறதுக்குள்ள போக முடியாது. ஒரு இதுக்காக சொல்லுகிறேன். அப்ப என்ன செய்வானா, தாவீது தன்னுடைய சால்வை, அந்த ஜெப சால்வை எடுத்து யார் மேல போட்டு? சாலமோன் மேல போட்டுட்டு தாவீது சொல்லுவான், மகனே, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய, சொல்லுங்க யாருல? சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். மகனே, நீ எதுல தங்கணும்? இனிமேல் உன் வாழ்க்கையை நான் யாருக்கு ஒப்பு கொடுக்குறேன்? தேவனுக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா ஒரு யூத குடும்பத்துல 12 வயதுல ஆணா இருந்தால் 12 வயது முடிய, பெண்ணா இருந்தால் அவள் பூ பெய்திற அந்த 12 13க்குள்ள அந்த டைம்லயே ஒரு குழந்தைக்கு நியாயப்பிரமாணம் முழுது என்ன செய்வாங்க? கற்றுக் கொடுத்துருவாங்க. யூத குழந்தைகள் நல்லா கவனிங்க. பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா, யூத குழந்தைகள் 7 வயதுல லேவி ராமத்தை மனப்பாடமா சொல்லுவான். நம்ம இங்க 20 வயசுல சங்கீதத்தை 23 சொல்றா ரொம்ப பெருமையா பேசிக்கிறோம். 91 சொல்லிட்டானா ரொம்ப பெருமையா பேசுவான். ஆனா ஒரு யூத குழந்தை லேவி ராகமம் 7 என்ன செய்வான்? லேவி ராகம் முழுவதும் எத்தனை வயதுல? 7 வயதுல மனப்பாடமா சொல்லுவான். என்னோட ஏக்கம் என்னன்னா, எப்படியா நான் யாரா மாற வேண்டும்? ஒரு ரபியா மாற வேண்டும். ஒரு ரபியா மாற வேண்டும். I want to become a teacher of the law. நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிறவனாய் மாற வேண்டும் என்பதற்காக 12 வயதுல தோரா முழுவதையும் மனப்பாடம் பண்ணிருப்பான். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவி ராகமம், என்னாகமம், உபாகமம். எத்தனை வயசுல? உங்க தம்பி, உங்க வயசு என்ன ஆகுது?
12 வயசுல என்ன செஞ்சிருவான்? மனப்பாடம் பண்ணிடுவேன். ரைட்? அப்ப 12 வயசு முடிஞ்ச உடனே அப்பா என்ன செய்வார்? அந்த குழந்தைய தோளின் மேல தூக்கி வச்சுட்டு கொண்டு வந்து ஆலயத்துல கொண்டு வந்து ஆசாரியன் இடத்துல சொல்ல, ஆண்டவரே 12 வயது வரைக்கும் என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதெல்லாம் என்ன செஞ்சுட்டேன்? நான் கற்றுக் கொடுத்துட்டேன். இனிமேலும் இந்த பிள்ளையினுடைய பொறுப்புல இருந்து நீ விடுதலை ஆக்கினதற்காக உமக்கு நன்றியும் பெற. அவங்க அப்பா எந்த அப்பாவாவது சொல்லுவாங்களா? அதுவும் அம்மாமார்கள்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் முடிச்சு போனா கூட பொறுப்புல இருந்து என்ன செய்ய மாட்டாங்க? மகனை விடவே மாட்டாங்க. ஆனா 12 வயசுல அப்பா சொல்லுவார், இவனுடைய பொறுப்புல இருந்து விடுதலை ஆக்க நமக்கு நன்றின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. இதுதான் ஏசாமிக்கு நடக்குது 13 வயசுல இல்லையா? அவர் 12 வயதுல எருசலேமுக்கு வர்றாங்க. பார் மித்ஸ்வா என்று சொல்ல எழுதிக்கோங்க. பார் மித்ஸ்வா, BAR, பார் பார் மித்ஸ்வா, MITZVAH, MITZVAH, பார் மித்ஸ்வா ஆண்டவருக்கு நடக்குது. அப்ப பார் BAR MITZVAH, பார் மித்ஸ்வா. புரியுதா? அப்பதான் அவங்க அப்பா விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா அம்மாவுக்கு தான் என்ன செய்யுது? அடிச்சுக்குது. என்னடா இப்படி நின்னுக்கிட்டேன்னு கேட்கும் போது, உங்களுக்கு தெரியாதா நம்முடைய வழக்கத்தின்படி 13 வயசானா ஆமேன் பார் மித்ஸ்வா நடக்கும். நான் தேவனுடைய காரியங்களுக்காக ஆமேன் என்னை விட்டு விட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும் தானம்மா. அப்புறம் ஏன் என்ன செய்தீங்கன்னா தேடி வந்தீங்கன்றான். சோ இது போல தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு இந்த தலித்த இந்த ஜெப வஸ்திரத்தை அவன் மேல போட்டு, இந்த ஜெப வஸ்திரம் தேவனுடைய பிரசன்னத்துக்கு அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்களை பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் தேவன் நடத்தினாரே, அதற்கு அடையாளம் தான் இந்த பிரேயர் ஷால். அதை அவன் மேல போட்டு நீ ஆண்டுடைய பிரசன்னத்தில், ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டுடைய நிழல்ல நீ என்ன செய். எல்லாம் சொல்லுங்க அந்த வசனத்தை மறுபடியும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் என்ன செய்யறேன்டா? உன்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டுடைய பிரசன்னத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கிறேன். உடனே அவன் சொல்லுவான், சாலமோன் சொல்லுவான், அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, நான் கர்த்தரை நோக்கி நீரை நடக்கணும், என் கோட்டை நான் நம்பி இருக்கிற தேவன் என்று சொல்லுவேன். சொல்றது யாரு? சாலமோன் சொல்லுவான். யார்கிட்ட சொல்லுவான்? அப்பாட்ட. ஏன் பயப்படுறீங்கப்பா? கவலைப்படாதீங்க, இனிமேல் அவர் தான் என்னுடைய அடைக்கலம், அவர் தான் என்னுடைய கோட்டை, அவர் தான் என்னுடைய பெலன் அப்படின்னு ஒண்ணு. அதுக்கப்புறம் தான் தாவீது மகனை பிளஸ் பண்ணுவான். ரைட், நீ ஆண்டவர் அடைக்கலமாக கொண்ட உன்னை நீ அவருக்கு தாபரமாக நீ என்ன செஞ்சுட்ட? நீ கொண்டாய், ஆகவே பொல்லா உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவனை பிளஸ் பண்ணிட்டே வரும்போது கடைசி ஆண்டவர் தாவீதுட்டு சொல்ற, உன் மகனை பத்தி நீ ஏன் பயப்படுற? நீ பயப்படாத, அவன் என் மேல் வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் அவனை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். நாம நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை. சொல்லுங்க என்னது? என் ரட்சிப்பு. ரட்சிப்புன்ற வேர்டு ஹீப்ரூல ஷுவா. எல்லாரும் சொல்லுங்க என்னது? ஷுவா, SHUVAH, ஷுவா. என் ரட்சிப்பை, என் ஷுவாவை, இன்ஃபேக்ட் என் யெஷுவாவை அவனுக்கு காண்பிப்பேன். வேற ஒண்ணும் இல்லை. என் ரட்சிப்பு யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. I will show my salvation. என் ரட்சிப்பை அவனுக்கு என்ன செய்வேன்? சங்கீதம் 91 நீங்க அப்பாவையும் பாக்குறீங்க, மகனையும் பாக்குறீங்க, ஆண்டவராகிய தேவனை நீங்க என்ன செய்றீங்க? பாக்குறீங்க, குமாரனாகிய இயேசுவையும் பாக்குறீங்க. அதுதான் அந்த தலி தந்த நிழல். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பெத்சலேல் எல்லாம் சொல்லுங்க என்னது? ஆமா, ஆண்டவருடைய நிழல்ல தங்குறவன். ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை இப்படி கட்டுகிறார். யாரை கொண்டு கட்டுகிறார்? ஆண்டவருடைய நிழலிலே தங்குகிறவனை கொண்டு கட்டுகிறார். சும்மா ஊழியத்தை செஞ்சிட முடியாது, செய்து விட முடியாது. நீங்க ஆண்டவருடைய நிழலிலே ஓயாமல் தங்கி இருக்கிறவளாக மாத்திரம்தான் ஆண்டவர் விரும்பினபடி ஒரு ஊழியத்தை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஊழியம் என்பது நீங்களும் நானும் டிசைன் பண்றது அல்ல. எழுப்புதலை பத்தி இன்னைக்கு தலைப்பு என்னது? ஆவிக்குரிய எழுப்புதல் அப்படின்னு ஒரு விஷயம். எனக்கு இந்த எழுப்புதல்ன்ற வேர்டு கொஞ்சம் அலர்ஜியான வேர்டு, நான் உண்மையே சொல்றேன். ஏன்னா எழுப்புதல்ங்கிற வார்த்தை இன்னைய கிறிஸ்தவத்துக்கு ஃபேன்சி வேர்டா பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எழுப்புதல் முகாம், எழுப்புதல் ஜெபம், எழுப்புதல் செமினார், எதை எடுத்தாலும் எதை போட்டுறாங்க? எழுப்புதல்ன்ற ஒரு வேர்டை போட்டா எல்லாரும் எழுப்பி வந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாகவே எழுப்புதலுடைய சரித்திரம் தெரிஞ்சவனுக்கு தெரியும் எழுப்புதல் என்னன்னு. சபை சரித்திரம், அதாவது 1ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் உண்மையாகவே நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல எழுப்புதல்கள் அப்படின்னு பிரம்மாண்டமான எழுப்புதல்கள்னு வந்திருக்குன்னா அது 6 அல்லது 7 முறை தான் வந்திருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த 19ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் வந்த வேல்ஸ் அதாவது அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் இருந்து எழுப்புதல் நடந்த ஃபைனலா அந்த வேல்ஸ்ல நடந்த எழுப்புதல் வரைக்கும் அந்த இடத்துக்குலாம் நான் போயிருக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி வேல்ஸ் எழுப்புதல் நடந்த அந்த சபையில போய் நின்று அங்க ஆராதனையில கலந்து கொண்டிருக்கேன் நான்.
ஆமென். 2 years பிஃபோர் நான் போயிருந்தேன். ஆமென். வேல்ஸில் நடந்த எழுப்புதல். இன்னைக்கு அங்கே வந்து ஒரு மொத்தமாக அன்னைக்கு நான் ஆராதனைக்கு போயிருக்கும் போது ஒரு 10 தாத்தா பாட்டி இருந்தாங்க. எல்லாமே 90+. எங்களை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். யங் பீப்புள் வந்திருக்காங்க, இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க. நான் ஒருத்தர் போயிருக்கேன், என்னோட கூட இன்னும் 2 பிரதர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எழுப்புதல் நடந்த அந்த ஆலயத்தில் அந்த ஊழியம் நடக்குது. அவங்க சொன்னாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் நாங்கள் இருப்போம், நாங்களும் மரித்து போவோம், அதுக்கப்புறம் இந்த சர்ச் என்ன செய்ய போறாங்க, மூட போறோம் அப்படின்னு. அதாவது அதுக்கப்புறம் ஒரு பெரிய எழுப்புதல வந்து ஆங்காங்கே நடந்து கொண்டுதான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஈரான்ல, ஈராக்ல, இனி பல தேசங்கள் நடக்குது, இல்லைன்னு சொல்லல. இந்தியாவில் கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் எனக்கு தெரியல. we don't see it. அது பர்டிகுலரா சவுத் இந்தியாவில் 0. உண்மையில சொல்றேன். ஏன்னா நான் எழுப்புதலை கொண்டு வந்த தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய பெயர்களை யாருனாலும் சொல்லுங்க, அத்தனை பேருடைய ஊருக்கு நான் போயிருக்கேன். நீங்க டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்லுங்க, நான் அங்க இருக்கேன். ஸ்மித் விக்லிவாஸா எனக்கு தெரியும். எல்லாருடைய ஊர்களுக்கு நான் போயிருக்கேன். அங்க போய் நின்று ஜெபம் பண்ணியிருக்கேன், கண்ணீரோட அழுதுருக்கேன். ஐ நோ இந்த ரிவைவல் எப்படி ஆரம்பிச்சிச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு போன வருஷம் நான் வந்து இங்கிலாந்து தேசத்துக்கு போயிருக்கும் போது இந்தியாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த அல்லது இந்தியாவுக்கு வேத புஸ்தகம் அச்சடிக்கிற காரணமாக இருந்த மிஷனரி பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பேர் என்ன? வில்லியம் கேரியினுடைய வீட்டுக்கு போயிருந்தேன். ஏன் இதெல்லாம் ஆண்டவர் பேச வைக்கிறான்னு எனக்கு தெரியல, பட் உள்ளத்தில் உணர்த்தப்படுகிறதுனால நான் சொல்றேன். வில்லியம் கேரியினுடைய வீட்டோட சைஸ் எவ்வளோ பெருசுன்னு நினைக்கிறீங்க? இந்த மேடையை விட சின்னது. நான் நிற்கக்கூடிய இந்த மேடையினுடைய முக்கா அளவு தான், இவ்வளோ கட் பண்ணுங்க, அவ்வளோ பெருசு தான் வில்லியம் கேரியுடைய வீடு. இஸ் எ ஷூ காப்லர். அவர் செருப்பு மேனுஃபேக்சர் பண்றவர். அந்த வீட்டுடைய மூலையில் ஒரு சின்ன ஒரு டேங்க், ஒரு தொட்டி சிமெண்ட்ல கட்டி வைத்திருக்கிறார். அதில் தான் தண்ணீர் இருக்கும். அந்த தோள்கள் என்ன செய்வார், உள்ள பதனிடுவார். உள்ள எவ்வளோ ஸ்மெல் இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவர் யூஸ் பண்ண அந்த நைஃப்ஸ், அந்த எல்லா விஷயங்களும் உள்ள இருக்குது. லெதர்ல அழகான ஒரு குளோபை உண்டு பண்ணி, லெதர்ல அழகான ஒரு மேப்பை உண்டு பண்ணி அங்க வைத்திருக்கிறார். நிறைய பைபிள்ஸ் எல்லாம் இருக்கு. அவ்வளவுதான். அதுதான் அவருடைய வீடு, அதுதான் அவருடைய கிச்சன், அதுதான் எல்லாமே. வில்லியம் கேரியை பற்றி படிக்கிறோம், ஆனா அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இந்தியாவுக்கு எழுப்புதலை கொண்டு வந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்ந்த வீடும் இன்னைக்கு எழுப்புதலை பற்றி பேசக்கூடிய தேவதாசனுடைய வீடையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இவங்க எழுப்புதலை கொண்டு வரவங்க நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. சும்மா பேச்சுதான், பேச்சுதான். ஃபேன்சி வேர்டாய் மாறிவிட்டது, சும்மா வந்து விடாது. இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்கனால ஏன் கூடாமல் போயிட்டு? அது வேர்டு எப்பவுமே என்ன உடைக்கும். ஏன் இவனை சுகமாக்க எங்கனால முடியல, ஏன் எங்கனால கூடாமல் போயிட்டு? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பல நேரங்கள் கேட்கிறது, ஏன் எங்கனால எழுப்புதலை கொண்டு வர முடியல, ஏன் கூடாமல் போயிட்டு? ஒரு நாள் ஆண்டவர் என்னோட பேசினார், இவ்வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசம். நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அங்க ஜெபம் உபவாசம் வந்து எழுப்புதல் வந்துடணும். ஆனா அங்க அந்த வகைன்ற ஒரு வேர்டை நம்ம மறந்துட்டோம். இவ்வகை, எல்லாம் சொல்லுங்க, என்னது இவ்வகை. சோ கோயம்புத்தூர்ல ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றால் அது ஒரு வகை. நான் சொல்றது புரியுதா? சென்னையில ஒரு எழுப்புதல் வர வேண்டும் என்றால் அது ஒரு வகை. நம்ம என்ன செய்யறோம், நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? வேல்ஸுடைய எழுப்புதலை பத்தி பேசுவோம், அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவலை பத்தி பேசுவோம். நான் சொல்றது புரியுதா? எங்கேயோ நடக்கிற எழுப்புதலை போல ஒரு எழுப்புதலை கொண்டு வர்றதுக்கு நம்ம ட்ரை பண்றோம். அதான் நம்ம பண்ற பெரிய தப்பு. எல்லாரும் இப்படி எழுப்புதலுக்காக ஜெபம் நடத்துறாங்க, நாமளும் ஜெபம் நடத்துறோம். எழுப்புதல் வந்துரும் நினைக்கிறோம். எல்லாரும் ஒரு ஃபார்முலாவை கையாளுறாங்க, அந்த ஃபார்முலாவை கையாண்டுட்டா என்ன செஞ்சிடும், எழுப்புதல் வந்துரும் நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க, அப்படி கிடையவே கிடையாது. எழுப்புதல் ஒரு நாள் வராது, எழுதி வச்சுக்கிறீங்க. என்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவர் இந்த கணபதியில் இந்த பகுதியில் இந்த திருச்சபை வைத்திருக்கிறீர், இங்கே எழுப்புதல் வருவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த வகையை பெற்றுக்கொண்டு உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, தனப்போல எழுப்புதல் வரும். Don't copy other revivals or don't copy others. இன்னைக்கு காப்பி தான் எல்லாமே. மேடையில் நடக்கிறது அம்பட்டுமே என்னதான், காப்பி தான். அமெரிக்காவை அப்படியே காப்பி பண்றோம், ஐரோப்பாவை அப்படியே காப்பி பண்றோம், யூடியூப்ல என்ன இருக்குதோ அப்படியே காப்பி பண்றோம். தயவு செய்து ஊழியத்தை மட்டும் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. Ask for God, what is the design? இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய டிசைன் என்ன? எப்படி கட்டினாலும் ஆண்டவரோட எழுப்புதல் வந்துடும் மட்டும் நினைக்காதீங்க. ஆண்டவர் என்ன போத்தனூர்ல சீனிவாசன் நகருக்குள்ள வச்சிருக்கீங்க, எங்க ஏரியா பேர் கல்லுக்குழி, என்ன கல்லுக்குழியில வச்சிருக்கீங்க ஆண்டவரே, இங்க நான் எழுப்புதலை கொண்டு வருவதற்கு, இங்க இருக்கக்கூடிய ஜனங்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வருவதற்கு டிசைன் என்னன்னு கேளுங்க. இவ்வகை
இவ்வகை. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? பத்சலேயலையும் ஒலியாபுக்கு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தது போல உங்களுக்கு என்ன செய்வாரு? காண்பித்து கொடுப்பார். மறுபடியும் சொல்றேன், இதுல ரொம்ப நேரம் நமக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிருக்கிறோம். சோ ஒன்று மனப்பூர்வமாய் கொடுக்கிற தெருமா. when you lift your heart. காசு எங்கிருந்து வந்துச்சு? உங்க இருதயத்திலிருந்து. கவலைப்பட, பணத்தை பத்தி நீங்க என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. ரைட்? ஒரு நாளும் கவலைப்படக்கூடாது. ஒருவேளை ஆலயத்தை வாங்குவதற்கோ கட்டுவதற்கோ இடத்தை வாங்குவதற்கோ அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் முடிவு பண்ணிட்டார், டுவெல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார்னா கர்த்தர் அதற்கான தேவைகளை கர்த்தர் ஆச்சரியமா என்ன செய்வார்? சந்திப்பார். people will lift their heart and give it to you. சோ அது நம்ம தான். சோ நான் என்னுடைய இருதயத்தை என்ன செய்யணும்? தெருமா என்ன செய்யணும்? உயர்த்துகிறதுனால ஆலயத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இரண்டாவது, ஆலயத்தினுடைய டிசைன். பெத்சலேயர். சரி, பெத்சலேயர் யாரு? ஃப்ரண்ட்ல போற யூதா. ஒஹாலியாப் யாரு? கடைசியில போற தான் கோத்திரம். 2:31 என்ன ஆகமோ 2ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆஹா. வாவ். ஆண்டவர் எப்படி சூஸ் பண்ணிருக்காரு பாருங்க. பெத்சலேயல் முதல்ல போறவன், ஒஹாலியாபு கடைசியா போறவன். the first and the last. அல்பாவும் ஓகே ஒமேகாவுமா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க யாரை பார்க்கலாம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்க்கலாம். யூதா is a priestly line, is a kingly line. அதாவது ராஜரீக ஆசாரியத்து காரியத்தை யாரு சுமக்கிறவன்? யாரு? யூதா. தான் அப்படின்னா ஜட்ஜ். எல்லாம் சொல்லுங்க, தான் என்னது? ஜட்ஜ். தானியேல். ஏல்னா காட், தான்னா தானியேல். ரைட்? தான்னா ஜட்ஜ், தானியேல்னா காட் இஸ் மை ஜட்ஜ். அப்ப தான் என்கிற கோத்திரம் யாரு? ஜட்ஜ், நியாயாதிபதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாவாகவும், அடுத்தது அவர் நியாயாதிபதியாக என்ன செய்கிறார்? வரப்போகிறார் என்பது ஆண்டவருக்கு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய இந்த டிசைன் பண்ணக்கூடிய இந்த ஃபோர்மேன் அல்லது இத வடிவமைக்கக்கூடிய அந்த அவர்களுடைய லைஃப்ல என்ன செய்யறார்? ஆண்டவர் வைக்கிறான்னு பார்க்கணும். ஒஹாலியாப் என்ற பேருக்கு நான் அர்த்தம் சொன்னா இல்ல, டென்ட்னு அர்த்தம். ஓஹெல் ஒஹாலியாப். ஆப்னா அப்பா, ஓஹெல் OHEL. ஓஹெல்னா டென்ட்னு அர்த்தம். டென்ட். ஒஹாலியாப்னா டென்ட் ஆஃப் மை ஃபாதர், எங்க அப்பாவோட கூடாரம்னு அர்த்தம். பேரு எப்படி அழகா இருக்கு பாருங்க. எங்க அப்பாவோட கூடாரம். ஒஹாலியாப் எங்க அப்பாவோட கூடாரம். எவ்வளவு அழகா அப்ராப்ரியேட்டா பெயர்கள் என்ன செய்யப்படுகிறது? வைக்கப்படுகிறது. பெத்சலேயல்னா in the shadow of the Almighty. ஒஹாலியாப்னா in the tent of my father. அவன் ஃபர்ஸ்ட், இவன் லாஸ்ட். ஒருத்தர் ராஜரீக கோத்திரம், இன்னொருத்தன் ஜட்ஜ். எல்லாமே யாரை தான் குறிக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறத நம்ம என்ன செய்யறோம்? நாம இங்க பார்க்கணும். ஓகேவா? ரைட். சரி, இப்போ ஆசரிப்பு கூடாரத்தினுடைய ப்ரோவிஷன் அண்ட் ப்ரீவிஷன் இது ரெண்டையும் என்ன செஞ்சிட்டோம்? பார்த்துட்டோம். ஓகேவா? ரொம்ப ஸ்பீடா போறேன்னா ஓகே தானே? ரைட். சரி, இப்போ சில விஷயங்களை எழுதி கொள்ளுங்க. சிம்பிள்ஸ், இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸினுடைய அர்த்தத்தை நான் வேகமா சொல்றேன், நீங்க அதை குறித்து வைத்துக் கொள்ளும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். சிம்பிள்ஸ் which is attached to the materials. ஏன்னா நிறைய மெட்டீரியல் இருக்கு இல்லையா? இந்த ஆசரிப்பு கூடத்தில் ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா? அதுல இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலுக்கான விஷயத்தை நான் சொல்றேன். பின்னாடி நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்று கோல்டு வந்து எதை குறிக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய டயட்டி, அவருடைய தெய்வீகத்தை குறிக்கிறது. கிறிஸ்துவின் தெய்வீகம். இரண்டாவது சில்வர், பாவ நிவாரணம். மூணாவது பிராஸ், வெண்கலம், நியாய தீர்ப்பு,
ஜட்ஜ்மெண்ட். அடுத்தது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அழகான ஃபேவரட் கலர் என்னன்னா ப்ளூ. ப்ளூ, இளநீலம், பரலோகம், தி ஹெவன்லி ஒன். அடுத்தது பர்பிள். பர்பிள் தி ராயல் கலர். அதான் பர்பிள், தி ராயல் கலர். அடுத்தது ஸ்கார்லட், ரத்தாம்பரம். ரத்தாம்பரம் தி சஃபரிங் சர்வன்ட் அல்லது பாடுபடுகிற மெசியா. பாடு, அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகள்னு சொல்லலாம். அடுத்தது ஃபைன் லினன். ஃபைன் லினன். லினன் தெரியும் இல்லையா? ஆசாரியன் உடுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆசாரிய வஸ்திரம் எதனால செய்யப்பட்டது? லினன். ரொம்ப காஸ்ட்லி மெட்டீரியல் இல்லையா? காட்டனுக்கு அப்புறம் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஷர்ட் எது? லினன் மெட்டீரியல் தான். எப்படியும் 2000-3000 ஒரு ஷர்ட் வாங்கினீங்கன்னா லினன்ல, பியூர் லினன்ல. ஸோ லினன் வந்து ரைச்சஸ்னஸ், நீதி, பரிசுத்தவான்களுடைய நீதி. வெளிப்படுத்தல் 19:8 நீங்க இதை வாசிக்கலாம். வெண் வஸ்திரம் அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அதான் லினன். அடுத்தது ஆடுகளுடைய மயிர், கோட்ஸ் ஹேர். ஏன்னா அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த தகசு தோல்லாம் படிப்பீங்க இல்லையா? அந்த தோல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டு தோலினால செய்யப்பட்டது. இது மனுஷனுடைய பாவத்தை குறிக்குது. ஃபேட்டல் சின் ஆஃப் மேன், ரோமர் 5:12. அதே நேரத்தில் பாவ நிவாரண பலி, சின் ஆஃபரிங். சின் ஆஃபரிங் பாவ நிவாரண பலியை குறிக்கிறது. அடுத்தது ஆட்டுக்கடாவினுடைய தகசு தீர்த்த தோல், தகசு தோல், ஆட்டுக்கடா தோல்னு வரும். ரெட் கலர்ல அதை டை பண்ணிருப்பாங்க. சிகப்பு, இங்கிலீஷ்ல சொல்ல போனா ராம்ஸ் ஸ்கின் டைட் ரெட். ராம் இருக்கு, ஆட்டுக்கடாவை வந்து அதனுடைய தோல் ரெட் கலர்ல பண்ணி வச்சிருப்பாங்க. கான்சிக்ரேஷன், யா, சிவப்பு தீர்த்து ஆட்டுக்கடா தோல். கான்சிக்ரேஷன், கான்சிக்ரேஷனுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? பிரதிஷ்டை. பிரதிஷ்டை. சித்தி மரம், சித்தி மரம், இன்கரப்டபிள் ஹியூமனிட்டி ஆஃப் கிரைஸ்ட். பழுதற்ற கிறிஸ்து மனிதனாக அவர் வந்த பொழுது, ஹியூமனிட்டியா மனுஷனா வந்த பொழுது அவருடைய பழுதற்ற வாழ்க்கை, சித்திம். ஆயில், ஒலிவ எண்ணெய், பரிசுத்த ஆவியானவர், ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்பைசஸ் நிறைய இருக்கு உள்ள, நிறைய ஸ்வீட் ஸ்பைசஸ். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை, நறுமணம் நிறைந்த, ஆமென், பல வாசனை பொருட்கள் உள்ள இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்துக்கு நுழைஞ்சாலே நல்ல மனம் தான் வரும். இயேசு கிறிஸ்துனுடைய fragrant life, beautiful life. அடுத்தது the veil, திரை. இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம், his flesh, his flesh. ஸோ இது போக நிறைய இருக்கு. போதும், இது ஒரு 13 சொல்லியிருப்பா, ரைட்? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பாலிசம். எப்படி டைப்பாலஜின்னு ஒன்று சொன்னேன் இல்லையா? ஆரம்பிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய குமாரனை ஈசாக்கை வைத்து பல விஷயங்களை டைப்பாலஜியை சொன்னேன். இது போல இதெல்லாம் சிம்பிள்ஸ், சிம்பிள்ஸ். அதே மாதிரி நம்பர்ஸ் இருக்கு, அதை எழுதிக்கோங்க. நம்பர்ஸ் பின்னாடி நமக்கு தேவைப்படலாம். நம்பர்ஸ் 1 வந்து யூனிட்டி, நம்பர் 1. இதெல்லாம் ஹீப்ரூல இந்த நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. நம்பர் 1 இஸ் யூனிட்டி. 50 வரைக்கும் சொல்லுவேன், ஓகேவா? இல்லை 10 தான் சொல்ல, கவலைப்படாதீங்க. நம்பர் 1 யூனிட்டி. நம்பர் 2 ஃபெலோஷிப், யூனியன் வித் கிரைஸ்ட் எழுதிக்கோங்க. நம்பர் 2 ஃபெலோஷிப், ஐக்கியம், கிறிஸ்துவோட ஐக்கியம். அல்லது சில நேரங்களில் விட்னஸ் கூட சொல்லுவாங்க. விட்னஸ், சாட்சிகள், 2 சாட்சி. ஏன்னா ஒரு விஷயம் நிலைவரப்பட வேண்டும் என்றால் 2 அல்லது 3 சாட்சி. 3 அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், திரித்துவம், the Trinity, the Triune God, திரித்துவம். இதெல்லாம் இங்க அப்ளை ஆகும், இங்க ஆசரிப்பு கூடாரத்தில் அப்ளை ஆகும். ஒருவேளை இன்னைக்கு எல்லாத்தையும் கவர் பண்ண முடியலனாலும் நீங்க பின்னாடி படிக்கும் போது இந்த நம்பர்ஸை வச்சு நீங்க என்ன செய்யலாம்,
அதனுடைய அளவுகளை வைக்கும்போது இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு என்ன செய்யும், இன்டர்பிரட் பண்றதுக்கு உதவியா இருக்கு. 4வது எர்த், பூமி. 4 கார்னர்ஸ், 4 காற்றுக்கள் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? 4 மூலைகள், 4 கார்னர், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் நார்த். 4 எர்த்தை குறிக்குது. 5 கிரேஸ், 5 கிரேஸ், கிரேஸ் கிரேஸ் கிருபை, 5 கிருபை. எல்லாரும் சொல்லுங்க 5 என்னது? ஆபிரகாமுடைய பேர் முதல்ல என்னவா இருந்துச்சு? ஆபிராமா இருந்துச்சு. அவன் பேர் என்னவா மாற்றினார் ஆண்டவர்? ஆபிரகாமா மாற்றுவார். இந்த எழுத்துக்கள், எபிரேய எழுத்துக்கள், அதுல ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஆண்டவர் ஒரே ஒரு எழுத்தை மட்டும் ஆட் பண்ணுவார், அவ்வளவுதான். எபிரேய மொழியினுடைய 5வது எழுத்து, எல்லாம் சொல்லுங்க ஹே, சொல்லுங்க பார்க்கலாம். எழுது என்னது? ஹே. உங்களுடைய சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தில் 5வது அதிகாரம் இருக்கு பாருங்க, படிச்சீங்கன்னா மேல என்ன இருக்கும்? ஹே அப்படின்ற லெட்டர் இருக்கும். ஹேன்னா கிரேஸ். ஹேன்னா என்னது? கிருபை. ஒண்ணு இல்லைங்க, ஆபிராம். ஆபிராம் பழைய பேர்ல ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பேரை ஆண்டவர் ஹேன்ற லெட்டர் ஆட் பண்ணுவாரு. ஹேன்னா கிரேஸ். ஒண்ணு இல்ல, கிரேஸ் ஆட் பண்ணி அவனை ஆபிரகாமா மாத்திடுவாரு. ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். கிரேஸ்ன்றது புதிய ஏற்பாடு சப்ஜெக்ட் கிடையாது. கிரேஸ் என்பது என்னது? பழைய ஏற்பாடு சப்ஜெக்ட். புரியுதா? சாராவுக்கும் அதே தான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் என்ன லெட்டர் மட்டும் தான் ஆடுவாரு, ஹேவை ஆட் பண்ணி கிரேஸ் ஆட் பண்ணி சாராவை மாத்திடுவாரு. ஸோ எப்போ கிரேஸ் ஆட் பண்ணாரோ அன்னைக்கு இவங்களுக்கு என்ன பிறந்துருச்சு? ஈசாக்கு பிறந்துட்டான். ஒரு அழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆபிரகாமை ஆபிரகாமா மாத்தினார். எல்லாரும் சொல்லுங்க ஆபிரஹம். ரஹம்னா கற்பம், ரஹம்னா கற்பம், கற்பம். கற்பம், கற்பம். ஆப்னா அப்பா, ரஹம்னா கற்பம். சரியா? ஆபிரகாம்னா கற்பங்களின் பிதான் அர்த்தம். சரியா? ஆபிராம்னா ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஆண்டவர் ஹேவ கிரேஸ் ஆட் பண்ணவனே இன்டெலிஜென்ட்ல வேண்டாம், தூக்கி தூர போடாட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? கற்பங்களின் பிதான் அவனை மாத்துகிறார். அதனாலதான் சொல்றாரு, உன்னிலிருந்து ராஜாக்கள் என்ன செய்வாங்க? தேசங்கள் தோன்றுவோம். நம்ம எல்லாம் எங்க இருந்தோம்? எந்த அறையில இருந்தோம்? ஆபிரகாமுடைய ஊம்ல இருந்து வந்தவங்க நம்ம. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாம் கிரேஸ்ல பிறந்தவங்க. அதேதான் சேராவுக்கு எது ஆட் பண்ணாரு? யோசுவாவோட பேர் என்னங்க? யோசுவாவோட பேர் ஒரிஜினல் பேர் ஒசேயா. எல்லாம் சொல்லுங்க என்னது? ஒசேயா. ஆண்டவர் இவங்களை வேவு பார்க்கும்படி கானானுக்கு அனுப்பும் போது, அனுப்புறதுக்கு முன்னாடி இவன் பேர் என்னது? ஒசேயா. இனிமேல் நீ ஒசேயான் மாதிரி உள்ள போக வேண்டாம்னு சொல்லி அவனை கூப்பிட்டு இதை ஆட் பண்ணுவார். ஹேவா தான் ஆட் பண்ணுவார், கிரேஸ் தான் ஆட் பண்ணுவார். அந்த 5th லெட்டர், 5வது லெட்டர் ஹேவை ஆட் பண்ணவனே இவன் பேர் யெகோஷுவாவா மாறில. சொல்லுங்க என்னது? யெகோஷுவா. சொல்லுங்களேன், யெகோஷுவா. ஷுவானா என்ன சொன்னேன்? ரட்சிப்பு. யான்னா யாரு? ஆண்டவர். யெகோஷுவானா God is my salvation. இதுதான் நம்ம ஆண்டவருடைய பேரு. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துடைய பேரு ஜீசஸ் இங்கிலீஷ்ல வந்துட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்ல இயேசு. ஆனா அவங்க அப்பா அம்மா அவரை கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்டுருப்பாங்க? ஜீசஸ்னு கூப்பிட்டுருப்பாட்டாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாது. அவருடைய பேர் என்ன தெரியுமா? யெகோஷுவா. சொல்லுங்க என்னது? சோ மரியாளோ யோசேப்போ அவருடைய சகோதரர்களோ இயேசு கிறிஸ்து கூப்பிடும்போது எப்படிதான் கூப்பிட்டுருப்பாங்க? எப்பா யெகோஷுவா இங்க வான்னு கூப்பிட்டுருப்பாங்க. யெகோஷுவோட பேர், ஜீசஸோட பேரை வேற ஒண்ணுமே இல்லை. பழைய ஏற்பாட்டில் இருக்க யோசுவோட பேர் தான் இயேசுவோடைய பேர். இவங்களுக்கு ஏதோ இடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வேற போய் கூப்பிட்டோம்னா தப்பா நினைச்சுக்குவாங்கன்னு இவர் பேர் என்னவா மாத்திருக்காங்க. அப்ப யெஷுவான்னு சொல்றீங்கன்றது என்னதுன்னா காக்னேட்டட் கிரீக் டேர்ம். யெகோஷுவாவினுடைய சுருக்கம் தான் என்னது? யெஷுவா. சோ யெஷுவான்னு சொல்றது தப்பு இல்லை, ரெண்டுமே ஒரே மீனிங் தான். பட் எக்ஸாக்ட்டா நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லணும்னா என்ன சொல்லணும்? யெகோஷுவா, which means God is my salvation. ஒண்ணு இல்ல, மேரின்னு புதிய ஏற்பாட்டுல போட்டாங்க. அது ஒண்ணு இல்ல, பழைய ஏற்பாட்டுடைய மிரியம் தான் மேரி. மிரியம் தான் மேரி. மரியம் இருக்காங்க இல்லையா, நம்ம மோசேயினுடைய சகோதரி மரியம், அதுதான் மேரி, வேற ஒண்ணு இல்ல. எல்லாரும் பேரையும் மாத்தல, சிலருடைய பேரை மட்டும் மாத்தி வச்சிருப்பான் புதிய ஏற்பாட்டுல. அதுல யாக்கோபு எழுதினுடைய நிருபம்னு தமிழ்ல இருக்கும், அது இங்கிலீஷ்ல என்னது? அது எப்படி வந்துச்சு? பழைய ஏற்பாட்டுல யாக்கோப ஜேக்கப்ங்கிறோம், புதிய ஏற்பாட்டுல யாக்கோபு போட்டு என்னவா மாறினாரு? சரி, நீங்க தேடி கண்டுபிடிச்சிங்க எப்படி ஜேம்ஸா வச்சாங்க அப்படின்னு. பட் எனவே அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஃபைனா கிரேஸ், அதுக்காக இவ்வளவு விஷயம் சொன்னேன். இப்படி அடிக்கிட்டே போகலாம். ஃபைனா என்னது? கிரேஸ். அடுத்தது 6 மேன். 6 மனிதனுடைய இலக்கம், ஹியூமன் வீக்னஸ்.
இல்லையா? we are short fall of the glory of God. தேவனுடைய மகிமை என்ன செஞ்சோம்? இழந்தோம். 7 இருந்தீங்கன்னா பூர்ணமா இருந்திருப்பீங்க. அந்த 7ல ஒண்ணு என்ன செஞ்சிச்சு? பாவத்து நிமித்தமா இழந்துட்டோம். we short fall of the glory, இல்லையா? so 6 weakness, human weakness or man அப்படி கூட சொல்லலாம். 7 perfection. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 549 தடவை பைபிள்ல வருது 7 அல்லது 7th, 7வது அல்லது 7 அப்படின்ற வேர்டு 549 தடவை வருது. அடுத்தது 8 நியூ பிகினிங், புதிய ஆரம்பம். ஆமென். ஆண்டவர் இந்த பூமி எல்லாம் அழிச்சிட்டு எத்தனை பேர்னால மறுபடியும் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆரம்பிச்சாரு? 8 பேரை பேழையில வச்சு ஆரம்பிச்சாரா? தாவீது எத்தனாவது குமாரன்? 8வது குமாரன். ஆமென். 7 வருஷத்துக்கு அப்புறம் ஆமென் 7000வது ஆண்டு மெஸ்ஸியா இந்த பூமி ஆட்சி செய்ததுக்கு அப்புறம் புதிய வானம், புதிய பூமி. 8 is new beginning, new week. புரியுதா? 8 is new. அடுத்தது 9 spirit fruit, ஃப்ரூட்டை குறிக்கிறது. ஃப்ரூட் ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5ல வருமே இல்லையா? அதே மாதிரி 9 இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தில் 9 பியாட்டிட்யூட்ஸ் வரும். 9 வரும். ரைட். யூசுவலா யூதருடைய பாடல்கள் 9 வரிகளா இருக்கும். வேற ஒண்ணும் இல்லை. ஆதி ஆமென் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பாடுவார். இட்ஸ் a song. மலை பிரசங்கம் அல்லது அது பாடல். அது முதல்ல வர்ற அந்த 9 இருக்கு பாருங்க, அந்த 9மே பாடல். அதே யூத பாடல்கள், எபிரேய பாடல்கள் எல்லாமே 9 வரிகள் இருக்கும். புரியுதா நான் சொல்றது? எப்படி திருக்குறள் எத்தனை வரி இருக்கு? 2 வரி இருக்கும். அது யூதர் பாடல் என்னது? 9 வரி. இருக்கீங்களா? ஆக்சுவலா நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் இருக்கு பாருங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் எத்தனை வசனம் இருக்கு? இங்க பாருங்க, பார்க்கலாம், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. நீதிமொழிகள் 31 எத்தனை வசனம் இருக்கு மொத்தம்? என்னம்மா 31 இருக்கா? 10வது வசனத்தை படிங்க. 10வது வசனத்தை படிங்க. நீதிமொழி. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விளை முத்துக்களை பார்க்கலும் அதிகம். 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் மொத்தம் 22 வசனம் இருக்கு. இருக்குமா இல்லையா? எத்தனை வசனத்திலிருந்து? ஆமா, புரிஞ்சுக்கோங்க. 1வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் பாடினது வந்து சாலமோனுடைய தாய் லெமுவேலுக்கு எழுதுறார். ஸோ சாலமோனுக்கு இன்னொரு பேர் என்னது? லேமுவேல், இன்னொரு பேர் அவனுக்கு. ஆனா 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் பாடினது ஆபிரகாம். யாரு பாடினது? ஆபிரகாம். எப்ப பாடினது? சாராளை குறிச்சு, சாராளுடைய மரணத்துல சாராளை பற்றி யூவாலஜின்னு சொல்லுவோம், இரங்கல் பாடலாக பாடினதுதான் 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும். ஓகேவா? அது பாத்தீங்கன்னா பியூட்டி என்னன்னா அக்ராஸ்டிக்கா இருக்கும். நீங்க தமிழ்ல வந்து அக்ராஸ்டிக் பழைய ஒரு போயம் ஒன்று நம்ம எல்லாம் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். ஆனா அவனா இணையனல, எங்க ஞாபகம் இருக்கா? அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், ஞாபகம் இருக்கா? சரி, அது மாதிரி எபிரேய எழுத்துக்கள் 22 எழுத்துக்களுடைய ஒவ்வொரு முதல் எழுத்துக்களும் இந்த வசனங்கள்ல கரெக்டா ஹீப்ரூல வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா வரும். ஆலஃப் பெத் கிமல் தாலத் ஹே அப்படின்னு 5வது வசனத்தினுடைய முதல் எழுத்து என்னவா இருக்கும்? ஹே இருக்கும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? யார் பாடினது? ஆபிரகாம் சாதாரணமான ஆள் இல்லைங்க. அவர் பாடல்கள் என்ன செஞ்சு எழுதியிருக்கிறார். அதனால மனைவி உயிரோடு இருக்கும்போது பாடியிருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அந்த அம்மா மரித்ததுக்கு அப்புறம் என்ன செய்து பாடின பாடல் யூவாலஜி. என் மனைவி வந்து இந்த 31 வசனங்களையும் 22 வசனங்களையும் ஒவ்வொன்றுல இருந்து சாராளுடைய குணலட்சணங்களை பேசுவாங்க. இன்னைக்கு அவினாஷில் இப்போ பேசிட்டு இருக்காங்க ஒரு சர்ச்சில், கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க அந்த 22 லட்சணங்களை என்ன செய்வாங்க? பேசுவாங்க, சாராளுடைய குணலட்சணங்கள்னு சொல்லிட்டு. எனிவே, ஸோ 9 என்னது? ஃப்ரூட் அல்லது 9 பியாட்டிட்யூட்ஸ். 10வது ரெஸ்பான்சிபிலிட்டி. 10 அவர் கம்ப்ளீட்னஸ் கூட சொல்லலாம். 10வது கம்ப்ளீட்னஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. கம்ப்ளீட்னஸ். அதனாலதான் ஆபிரகாம் கேட்கிறான், 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ? அது கீழே இறங்கலாமே. ஏன்னா குறைஞ்சது எத்தனை வேணும்? ஒரு முடிவை எடுப்பதுக்கு எத்தனை பேர் வேணும்? 10 பேர் வேணும். அதனாலதான் ஆண்டவர் 12 சீசன்ல தெரிஞ்சு எப்படி அவருக்கு தெரியும் ஒருத்தன் காலி பண்ணி ஓடிடுவான். ஸோ ஒரு முடிவை எடுப்பதுக்கு எத்தனை பேர் வேணும்? 10 வேணும் நியாயப்பிரமாணத்தின்படி. ஸோ 10 என்பது கம்ப்ளீட்னஸ். 11 ஹியூமன் ஃபெயிலியர், கன்ஃபியூஷன் ஆர் ஜட்ஜ்மெண்ட். 11 என்பது ஃபெயிலியர் அல்லது குழப்பம்
அல்லது ஜட்ஜ்மெண்ட், எதுனாலும் எடுத்துக்கலாம். நம்பர் 12 12 earthly government 12 tribes, 12 apostles, பூமிக்குரிய அரசாங்கம், earthly government. சரியா? சரி, அடுத்த 40 எழுதிக்கோங்க. ஓகே, டெஸ்டிங், ப்ரொபேஷன் சொல்லுவோம். டெஸ்டிங், சோதனை. 40 என்ன காலம் தான்? சோதனை. யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. லூக்கா 4:2 எல்லாம் சோதனை. 50 அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ஜூபிலி. ஓகேவா? ரைட். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தில் வரக்கூடிய எண்கள், அதனால கொடுத்தேன். மற்ற எண்கள்லாம் உள்ள வராது. இந்த 1 ஆரம்பிச்சு 50 வரைக்கும் நான் சொன்ன இந்த எண்கள்லாம் என்ன செய்யும்? உள்ள வரும். எதுக்காக இந்த சிம்பிள்ஸ் அண்ட் நம்பர்ஸை நான் கொடுத்தேன் அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை நாளைக்கு உட்காந்து டீட்டெயிலாக இதை படிக்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றா படிக்கும் போது அதனுடைய அளவுகளை நீங்கள் இதில் 40 வருது, இதில் 50 வருது, இதில் 7 வருது, இதில் 8 வருதுன்னா அந்த அர்த்தத்தை அதில் என்ன செய்யுங்க, அதில் நீங்கள் வைத்து என்ன செய்யுங்க, நீங்கள் படிங்க. அப்போ உங்களுக்கு அதில் என்ன செய்யும்? ஒரு அர்த்தம் புரியுது. நம்ம பார்ப்போம். ஓகேவா? இது வரைக்கும் சோ ஃபார் சோ குட். எல்லாம் ஓகேவா போயிட்டு இருக்கா? தேங்க்யூ தம்பி. ஆமே. இப்போ நம்ம எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்ல நம்ம சத்தியங்களை கற்றுக்கொள்ள போறோம். ரெடியா இருக்கீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட். இப்போ ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மேலோட்டமான சில சத்தியங்களை நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம். இப்போ ஆசரிப்பு கூடாரத்திற்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களிலிருந்து நம்ம என்ன செய்யறோம்? சில சத்தியங்களை. இன்ஃபேக்ட் இதுவும் நான் மேலோட்டமாக தான் கற்றுக் கொடுக்க போறேன். ஏன்னா எல்லாமே டீப்பாக நம்ம போனால் இன்னைக்கு முடிக்க முடியாது. நான் மெயினாக இன்னைக்கு கான்சன்ட்ரேட் பண்ண விரும்புனது ஆசாரிய வஸ்திரத்தை குறித்து அதிக நேரம் பேச வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதை மத்தியானத்தில் நம்ம பார்ப்போம். சரி, முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா, தி ஆர்க் ஆஃப் த கவனன்ட். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டி. தட்ஸ் த மோஸ்ட் ஹோலி பார்ட் ஆஃப் தி டாபர்னாக்கிள். ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கக்கூடிய பரிசுத்தமான பொருட்களிலே மிக பரிசுத்தமானது, தி மோஸ்ட் ஹோலி அப்படின்னு சொன்ன என்னது? தி ஆர்க் ஆஃப் தி கவனன்ட், உடன்படிக்கை பெட்டி. இது எங்க படிக்கலாம்? வசனங்கள் எழுதி கொள்ளுங்கள். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10-16, யாத்திராகமம் 37ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும். யாத்திராகமம் 25:10-16. கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலேயே என்ன செய்வாயாக? வைப்பாயாக. ஸோ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, அவர் வந்து வாசம் பண்ணுவதற்காக ஒரு பெட்டியை ஆண்டவர் ஆயத்தம் பண்ண சொல்லுகிறார். இந்த பெட்டி எதனால செய்யப்பட்டது? சித்தி மரத்தினால செய்யப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, எந்த மரம்? ஏன் ஆண்டவர் சித்தி மரத்தினால இந்த பெட்டியை செய்ய சொன்னார்னு உங்களுக்கு தெரியுமா? ஆங்கிலத்தில் சித்தி மரத்தை தி அக்கேஷியா வுட்னு சொல்லுவோம். அக்கேஷியால பல டைப்ஸ் இருக்கு. ரொம்ப ஆழமா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் ஆண்டவர் சித்தி மரத்துல செய்ய சொன்னார் அப்படின்னா, அந்த ஒரு மரம் தான் இருந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. வனாந்தரத்தில் இருந்த ஒரே மரம் அக்கேஷியா ட்ரீ மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அவர் போய் ஆண்டவர் தேக்கு மரத்தை செய்யினா மோச எங்கே வந்திருக்கணும்? மலேசியா போயிருந்துருக்கணும். ஸோ ஆண்டவர் செய்ய நம்முடைய ஆண்டவர் காம்ப்ளிகேட்டடான ஆண்டவர் இல்லை. இஸ் a very simple God. நாம் நடுவில் வந்து வாசம் பண்ணுவதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்குதோ அது அவருக்கு போதுமானதா இருக்கு, அவ்வளவுதான். அதனாலதான் ஆண்டவர் சித்தி மரத்தை என்ன செய்யறாரு? சூஸ் பண்ண சொல்றாரு. கவனிங்க, சித்தி மரம் என்பது ஒரு சாதாரண மரம் கிடையாது. இட்ஸ் a tree that withstands the heat of the desert. அந்த வனாந்திரத்தினுடைய மிக கடுமையான வெயில என்ன செய்கிறது? தாங்கக்கூடிய மரம் எந்த மரம்? சித்தி மரம். கடுமையான வெயில தாங்கக்கூடியது. சங்கீதம் 1 ஒரு வசனம் நம்ம எல்லாருமே படிப்போம். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில்
தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் இந்த இலையுதிராதிருக்கிறவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரம்னா நீங்களும் நானும் என்ன நினைச்சுக்கிறோம்னா, நம்ம ஊர்ல இந்த நீர் ஓடைகள்ல கால்வாய்கள் ஓரத்தில் இருக்கக்கூடிய தென்னை மரமோ வாழை மரமோ நம்ம நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. முதல்ல இந்த சங்கீதம் எழுதப்பட்டதனுடைய பின்னணி நீங்க படிச்சீங்கன்னா, தாவீது இந்த 1வது சங்கீதமோ அல்லது 23வது சங்கீதத்தையோ அவர் எழுதும் போது எந்த பின்னணியில் இருந்து எழுதுகிறார்னா, அவர் ஆடுகளை மேய்த்து அந்த வனாந்தரத்தில் என்ன செய்யறாரு, எழுதுறாரு. சங்கீதம் 23 எல்லாம் தெரியும், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்ன மேய்த்து. வனாந்தரத்தில் எங்க புல் இருக்கும்? தாவீது தன்னுடைய ஆடுகளை மேய்ச்சது எங்க மேய்ச்சாரு? வனாந்தரத்தில். நம்முடைய பார்வை வேற. நம்ம புல்லுள்ள இடங்கள் மேய்த்துனா நம்ம ஊட்டியில் இந்த லான்ல நல்ல கிரீனிஷ், அந்த கிரீன் பாஸ்டர்ஸ் அப்படின்னா நம்ம பச்சை பசேல் இருக்கிற புல்லுல மேய்க்கிறாருன்னு நினைக்கிறோம். கிடையாது. தாவீது தன் வாழ்நாள் முழுவதும் அவன் ஆடுகளை மேய்த்தது வனாந்தரத்தில், டெசர்ட்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். டெசர்ட்ல எங்கிருந்து புல் வச்சு? நான் அந்த இடங்களை போய் பார்த்ததுனால, கண்ணால பார்த்ததுனால சொல்றேன். நீங்க தொலைவுல இருந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மலைகள்னா மரங்களே இருக்காது. யூதேயா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இஸ்ரேலுடைய தெற்கு பகுதி யூதேயா, எருசலேமுக்கு கீழே தெற்கு பகுதி முழுவதுமே டெசர்ட் தான், வனாந்தரம் தான். மண்ணு தான் இருக்கும், மலைகள் நிறைய இருக்கும். அந்த மலைகள்ல ஒண்ணுல கூட ஒரு மரத்தை கூட நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. வெறும் கல்லுகளா இருக்கிறது நீங்க பார்க்கலாம். ஆனா அந்த கல்லுகள் நிறைந்த மலைகளில ஏராளமான ஆடுகள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்துகிட்டு இருக்கிறது. மேய்ப்பர்கள் மேய்க்கிறது நீங்க பாப்பீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படா இந்த ஆடுகள் இந்த கல்லையா திங்குது அப்படின்னு தோணும். ஆனா நீங்க பக்கத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த மேய்ப்பர்கிட்ட கேட்பீங்க, எப்படி இந்த மலைகள்ல இந்த ஆடுகளுக்கு என்ன புல்ல நீங்க கொடுக்குறீங்கன்னு கேட்டா, அவங்க பக்கத்துல கூட்டிட்டு கொண்டு போய் காமிப்பாங்க. என்னன்னா, அங்கங்க சின்ன சின்ன புல்கள் என்ன செஞ்சிருக்கோம், முளைச்சிருக்கும். சின்ன சின்ன புல்லு முளைச்சிருக்கும். எப்படி நான் பக்கத்துல இருக்கக்கூடிய மத்திய தரைக்கடல் இருக்கு பாருங்க, இந்த மத்திய தரைக்கடல் இருந்து மாலை தோறும் ஒரு மெல்லிய காற்று, ஒரு 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 மாய்ஸ்டரோடு கூட, ஈரப்பதத்தோடு கூட ஒரு மெல்லிய காற்று அடிச்சு யூதேயாவுடைய வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய மலைகள்ல அடிச்சு ஈரப்பதங்கள் சொட்டு சொட்டு அங்கங்க என்ன செய்யும், நிற்கும். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒவ்வொரு சொட்டு ஈரப்பதத்திலிருந்து ஒரு புல் என்ன செய்யும், இங்கொன்றுமா அங்கொன்றுமா இங்கொன்றுமா அங்கொன்றுமா ஒவ்வொரு புட்கள் என்ன செய்யும், முளைச்சிருக்கும். மேப்பன் போய் முதல்ல எதை தேடுவானா, எங்க இன்னைக்கு புல்லு இருக்கு அப்படின்னு தேடி தன்னுடைய ஆடுகளை அழைச்சு கொண்டு போய், இந்த புல்லு, மறுபடியும் சொல்றேன், நம்ம நினைக்கிற மாதிரி அல்ல, இதை மறந்துருங்க. இனிமேல் யாராவது பிரசங்கம் பண்ணா கூட தப்புன்னு முடிவு பண்ணிக்கோங்க. இங்கொன்றுமாய் அங்கொன்றுமாய் இருக்கக்கூடிய இந்த சின்ன புல்லுகளிடத்துல கொண்டு போய் தன்னுடைய ஆட்டை விடுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அது அவ்வளவு நியூட்ரிஷியஸா இருக்கும். இதாங்க கிருபை. பேங்க் நிறைய பணத்தை வச்சுட்டு, பர்ஸ் நிறைய பணத்தை வைத்துக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாரும் வாழ்ந்தலாம். அது ஒரு பெரிய வாழ்க்கையில கிருபை என்பது என்ன தெரியுமா, நாளைக்கு என்ன நடக்க போகுது நான் எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு தேவன் எனக்கு ஒரு காற்றை அனுப்புவார். அந்த காற்று ஒரு ஈரப்பதத்தை உண்டு பண்ணும். காலையில் விடிஞ்சு போய் பார்க்கும் பொழுது எனக்குன்னு ஒரு புல் என்ன செஞ்சிருக்கும், முளைச்சிருக்கும். இன்னைக்கு அதை நான் சாப்பிடுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம், இன்னைக்கு சாப்பிட்ட புல் நாளைக்கு இல்லை, நாளைக்கு வேற இடத்துக்கு நான் என்ன கூட்டு போவார். ஆமென். நாள்தோறும் புதிய கிருபை, எவ்ரி டே நியூ கிரேஸ், புதிய புதிய. இதுதான் விசுவாச வாழ்க்கை. சும்மா விசுவாசம் பை நிறைய பணத்தை வச்சுட்டு விசுவாசத்தை பத்தி எல்லாரும் பேசலாம். ஆனா ஒண்ணுமே இல்லை, நாளைக்கு என்ன செய்ய போறேன் எனக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு காற்று என்ன செய்வார், வீச பண்ணுவார். இதுதான் அங்க யதார்த்தமான வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல சொல்லுங்க. புல்லுள்ள இடங்களில் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்ன கொண்டு போய் என்ன செய்வார், அமர்ந்த தண்ணீர். நான் வனாந்தரத்தில் எங்க தண்ணீர் இருக்கு, யாரு நம்ம தாவீது மேய்ச்ச வனாந்தரத்தில் தண்ணீர் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தண்ணியே கிடையாது. நான் போய் பார்த்திருக்கேன் அந்த இடத்தை, ஒரு தண்ணீர் கிடையாது. ஆனா வாதி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தண்ணிகள் ஓடின பள்ளத்தாக்கள் நீங்க பார்க்கலாம். நீங்க எப்படி புரிய வைக்கிறது, ஏன்னா நம்ம ஊர்ல வாடி இருக்கான்னு தெரியல. ஆனா பெரிய வெள்ளம் திடீர்னு அதாவது மழை ரொம்ப மோசமானது எங்க, வனாந்தரத்தில் போயிருந்தான். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி துபாயில பெஞ்ச மழை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரே நாள் அள்ளிடும். வனாந்திரத்துல மழை பெஞ்சா, இதுதான் சங்கீதக்காரன் பாருங்க, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிறது போல சிறையிருப்பை. அந்த தெற்கத்தி வெள்ளங்கள் எங்க வரும்னா, தெற்கு பகுதியில வனாந்தரத்துல வரும். வந்த மாதிரி இருக்கும், பயங்கரமா வரும். நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வந்த மாதிரி இருக்கும். சும்மா பிரச்சனை எல்லாம் வராது, வந்த மாதிரி இருக்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி இந்த வெள்ளங்கள் உண்டு பண்ணுகிற தடயங்களை வாதின்னு சொல்லுவாங்க. ஹீப்ரூல வாதி, அரபிக்லயும் வாடின்னு சொல்லுவாங்க. நீங்க துபாயோ அல்லது சவுதி அரேபியாலாம் போனா நீங்க பார்க்கலாம். அதாவது தண்ணி ஓடுனதுக்கான தடை இருக்கும், என்ன இருக்காது. அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா கிரேட் கேனியான்ஸ் சொல்லுவாங்க.
அந்த கிரேட் கேனியான்ஸ் எல்லாம் எப்போ உருவானதுன்னே தெரியல. அது நோவா காலத்துல என்ன செஞ்சிருக்கலாம், உருவாயிருக்கலாம். அப்போ ஆண்டவர் உங்களை, அதாவது இப்ப சொல்றாரு என்னன்னா, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்னு என்னதான், இந்த என்னைக்கோ பெஞ்ச இந்த மழை தண்ணியை கொண்டு போய் வனாந்தரத்தில் ஏதோ ஒரு மூலையில கொஞ்சம் தண்ணி என்ன செஞ்சு வச்சிருக்கோம், தேக்கி வச்சிருக்க பாருங்க. அதுதான் பாலைவன சோலைன்னு சொல்றது. அதாவது என்னன்னா, என்னைக்கோ நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனை என்னைக்கோ உள்ள தேவைகள் என்ன செஞ்சிருக்கும், நமக்கு சந்திச்சிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் வெறுமனே நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறதே இல்ல. இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா என்னைக்கோ ஒரு தேவைக்கான தண்ணீரை எங்கேயோ ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார், தேக்கி வச்சிருப்பார். அன்னைக்கு அதை நான் என்ன செய்வேன், அனுபவிப்பேன். விசுவாசிக்கிறேங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த சித்தி மரம் எங்க வளருதுன்னா இந்த வாடி ஓரத்துல தான் வளருது. எது ஓரத்துல? இப்ப புரியுதா? சங்கீதம் 1ல நீர்கால்களின் ஓரமா. நீர்கால்கள் என்பது நம்ம ஒரு ஆறு கிடையாது, வனாந்தரத்துல என்னைக்கோ பெய்த மழையில உண்டான இந்த கிரேட் கேனியான் அல்லது இந்த நீர்கால்களின் ஓரமா நடப்பட்ட இந்த சித்தி மரம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மழை வந்தாதான் அதுக்கு தண்ணி உண்டு, இல்லைனாலும் அந்த வெயில தாங்கிட்டு இந்த சித்தி மரம் என்ன செய்யும், நிற்கும். இதுதாங்க விசுவாச வாழ்க்கை. தண்ணி ஓரத்துல நடப்பட்ட மரத்தை எடுத்து தண்ணி இல்லாத ஒரு இடத்துல வச்சீங்கன்னா அது சீக்கிரமா செத்து போகும். ஆனா வனாந்தரத்திலேயே நீங்க வாழ பழகுனீங்கன்னா, ஆமென், எந்த ஒரு சிச்சுவேஷனை லைஃப் லாங் நீங்க தாங்க முடியும். எந்த வறட்சி உங்களை ஒண்ணுமே செய்யாது. அதனாலதான் நான் இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலுக்கு நேர் எதிரான ஆள். நான் வெளுத்து வாங்கிடுவேன். நான் பணம் 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 இந்த விழுது அந்த விழுதுன்னு சொல்ற ஒருவேளை நம்ப மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் எனக்கு பைபிள் கற்றுக் கொடுத்தது இவன் கற்றுக் கொடுத்தது அல்ல. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க புதிய ஏற்பாடை தேடி கண்டுபிடித்து பொருளாதார ஆசீர்வாதம் ப்ராஸ்பரிட்டின்ற ஒரு உபதேசத்தை புதிய ஏற்பாட்டில் கண்டுபிடிச்சு எனக்கு தந்துருங்க, நான் இப்போ 1 லட்சம் கொடுத்துட்டு போறேன். புதிய ஏற்பாட்டில் சொல்லிருங்க. ஒரு வசனம் கூட கிடையாது. ஒரே ஒரு வசனம் தீமோத்தேயுவில் ஆண்டவர் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லியிருப்பார். அதுவும் எதுக்காகனா, you will be a blessing to others. அவ்வளவுதான். ஒரு சிங்கிள் வேர்டு கூட நீங்க நியூ டெஸ்டமென்ட்ல படிக்க முடியாது. பழைய உடன்படிக்கை வேண்டான்னு சொல்லுவான், நியாயப்பிரமாணம் வேண்டான்னு சொல்லுவான், ஆனா ஆசீர்வாதத்தை எங்கிருந்து பேசுவான் அப்படின்னு பேசுவான். ஆனா எது வேண்டாம்பா? நியாயப்பிரமாணம் வேண்டாம்பா. உண்மையான ஆசீர்வாதம் என்பது எதுவுமே இல்லாத பொழுது கர்த்தர் நம்மை நடத்துவதுதான். அதனால ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, எந்த மரத்திலிருந்து, வாழை மரத்தை என்ன மரத்திலிருந்து சொல்லல, எந்த மரத்திலிருந்து, சித்தி மரத்திலிருந்து எடுன்னு சொல்றாரு. ஏன்னா ஒண்ணு அது உங்களையும் ரெப்ரசன்ட் பண்ணுது, இயேசுவை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? ரைட். சம்டைம்ஸ் அந்த சித்தி மரம்லாம் பார்த்ததுனால சொல்றேன், கிட்டத்தட்ட சம்டைம்ஸ் 20-25 அடி உயரம் வளரும். ரைட். ரொம்ப ஹீட் ரெசிஸ்டன்ட் விட்டாது. ஸோ ஒண்ணு, சித்தி மரத்துல நீ ஒரு பெட்டி உண்டு பண்ணுன்னு சொல்லும் பொழுது it represents the incorruptible body of Jesus Christ. Right? இயேசு கிறிஸ்துவினுடைய அழியாத incorruptible, இது corruptible. Right? ஆனா ஜீசஸ் அவர் யாரு? he is an incorruptible, இல்லையா? incorruptible incarnation. எபிரேயர் 10:5 எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எபிரேய வசனங்களை மட்டும் நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. ரைட். சங்கீதம் 16:10 படிங்க, அதை மட்டும் படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 16:10 வேகமா டக்குன்னு. பாருங்க, உமது பரிசுத்தவானினுடைய அழிவை. சோ சித்தி மரத்தினால செய்யப்படுவதனுடைய நோக்கம், அது பாடுகளை தாங்குகிறது, வெயில தாங்குகிறது. இட் இஸ் இன்கரப்டபிள். எத்தனை வருஷனால என்ன செய்யும், இந்த அக்கேஷியா வுட் அப்படியே நிலைத்திருக்கும் என்பதற்காக. இன்ஃபேக்ட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்கரப்ஷன் ஆர் அவருடைய அழியாமையை, அவருடைய சாவாமையை ரெப்ரசன்ட் பண்றதுனால இந்த சித்தி மரத்தை என்ன செய்றாரு, மோசேக்கு ஆண்டவர் சொல்லி இதனால செய் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ரைட். அடுத்தது, இது சித்தி மரத்தினால செய்யப்பட்டாலும் ஃபுல்லா எதனால மூடப்பட வேண்டும்? பொன்னினால மூடப்பட வேண்டும். ஆர் இட் ஹஸ் டு பி கம்ப்ளீட்லி ஓவர்லேய்ட் வித் கோல்ட், உள்ளேயும் வெளியே. என்ன சொல்ல வருதுன்னா, இயேசு கிறிஸ்து ஒன்னு அவருடைய டயட்டில, டயட்டி என்பது DEITY which means அவருடைய தெய்வீகத்திலையும், ரெண்டாவது அவருடைய ஹியூமனிட்டி, அவருடைய மனுஷீகத்திலையும் அவர் பெர்ஃபெக்ட் யூனியனா இருக்கிறார். பெர்ஃபெக்ட் யூனியன். இயேசு கிறிஸ்து அவருடைய தெய்வீகத்திலையும்
அவருடைய மனித அந்த அவதாரத்தில் இவர் என்னவா இருக்கிறாரு? 100% என்னவா இருக்கிறாரு? ஆண்டவர் யூனியனா இருக்கிறார். யூனியனா இருக்கிறார். இஸ் நாட் ஹாஃப் காட் ஹாஃப் மென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலர்லாம் பிரசங்கிக்க கேட்டிருக்கேன், அவர் பாதி ஆண்டவர், அவர் ஹைபிரிட் கிடையாது. He is 100% man and 100% God. Right? ஏன்னா if he is not 100% man, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 100% அவர் மனிதனாக இல்லாவிட்டால் அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய பலி மனிதனுடைய பாவத்திற்கு போதுமானதா என்ன செஞ்சிருக்காது? அமைஞ்சிருக்க. அதனாலதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 எழுதிக்கோங்க. எபிரேயர் 2:17, பிலிப்பியர் 2. ஏன்னா என் வசனம் அப்ப நானே வாசிக்கலைன்னா ரெக்கார்டிங்ல போறதுனால கேமராவில் அந்த வேர்டு உங்க சத்தம் வராதுன்றதுனால தான் நான் வச்சிருக்கிறேன். ரைட், நானே வாசிச்சிடறேன். எது சொன்ன? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். பிலிப்பியன்ஸ் 2:6-8 வரைக்கும். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாய. இன்னொரு வசனத்துக்கு கூட எழுதிக்கோங்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 2:17. எபிரேயருக்கு எழுதினோம் 2:17. டு பி மேட் லைக் அன்டு ஹிஸ் பிரதரன், தன்னுடைய சகோதரர்கள ஒருவராக காணப்படும்படி நமக்காக மனுஷன் என்ன செஞ்சாரு? பிறந்தார். சோ இன்னொன்னு கூட இந்த சத்தியத்தில் இருக்கிறது. ஏன் சித்தி மரமும் கோல்டும்? சித்தி மரம் என்பது அவருடைய ஹியூமனிட்டி, கோல்டு என்பது அவருடைய டயட்டி. அதாவது கிரைஸ்ட் நீடட் டு பி ஈக்குவலி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் அண்ட் மேன். தேவனையும் மனிதனையும் ரெப்ரசன்ட் பண்ணுகிறவராக இருக்க வேண்டும் என்பதற்காக உடன்படிக்கை பெட்டி சித்தி மரத்தினாலும் பொன்னினாலும் என்ன செய்யப்பட்டது. ரைட். அப்பதான் தேவனையும் மனிதனையும் என்ன செய்ய முடியும்? அவர் ஒரு ஸ்தலத்துக்கு கொண்டு வர முடியும். ரைட். தேவனையும் மனிதனையும் ஒரு இடத்திற்கு கொண்டு வர முடிய வேண்டும் என்றால் ரெண்டு பேரும் என்ன செய்யணும்? represent. He has to represent God. So as a gold he represents God. பொன்னாக அவர் தேவனை ரெப்ரசன்ட் பண்றாரு. மரமாக அவர் என்ன செய்யறாரு? மனுஷனை ரெப்ரசன்ட் பண்றாரு. இதை நம்ம என்ன செய்ய முடியுதுங்க? பார்க்க முடியுது. அவர் தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு என்ன செஞ்சாரு? கை கொடுத்தார். அதனாலதான் அவர் மனுஷரா அவர் மாறுறத நாம் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய உடன்படிக்கை பெட்டியில் இருக்கக்கூடிய சித்திமுக்கும் கோல்டுக்கும் உள்ள அந்த சம்பந்தத்தை உங்களுக்கு என்ன செஞ்சேன்? காமிச்சேன். இன்னும் ரொம்ப ஆழமா போகலாம், மற்றதெல்லாம் பார்க்க முடியாது என்பதற்காக சொல்றேன். கவனிங்க. இப்போ டைமென்ஷன்ஸ், இந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய டைமென்ஷன்ஸ், இதை மட்டும் பார்த்து நம்ம பிரேக்குக்குள்ள போகலாம். ரைட். லென்த் பார்த்தீங்கன்னா 2.5 முழம், 2.5 cubits. அப்படின்னா 5 half cubits அதுல இருக்கு. அரை முழம்ன்றது எத்தனை இருக்கு? 5 அரை முழம் எவ்வளவு ஆகுது? 2.5 முழம் ஆகுது இல்லையா? புரிஞ்சாமா? 2.5 முழம், 5 அரை முழம் இருக்கு. அப்ப என்ன வருதுங்க? 5 இருக்கு. உடனே என்னது அப்ளை பண்ணுங்க, அங்க கிரேஸ் இருக்கு. இப்படிதான் நம்ம நம்பர்ஸ், அந்த நியூமெரிக்கல் வேல்யூ என்ன செய்யலாம்? உள்ள கொண்டு வரலாம். அடுத்தது பிரெத்தும் ஹைட்டும் பாத்தீங்கன்னா 1.5 cubits. பிரெத்தும் ஹைட்டும் சின்ன டப்பா தான், சின்ன பெட்டி தான். 1.5 cubits. அப்ப அதுல எத்தனை half cubits இருக்கு? 3 half cubits இருக்கு. இப்ப அங்க என்ன இருக்குது? திரித்துவத்தை நீங்க பாக்குறீங்க, ட்ரினிட்டியை பாக்குறீங்க. வெர்டிக்கல் கிரித்னு சொல்லுவோம், GRITH. 4 into 1.5 இருக்கும். 4 into 1.5 வெர்டிக்கல். 4 into 1.5, 4 முழம் into 1.5 முழம். சோ டோட்டலா எத்தனை அரை முழம் வருது? 6 வரும். 6 கியூபிட்ஸ் வரும். 6 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? மேன். ரைட். நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு. மேன். அடுத்தது ஹரிசாண்டல் கிரித், 4 into 1.5.
1.5. ஸோ டோட்டலாக 6 கியூபிட்ஸ் வரும் இல்லையா? அடுத்தது 2 into 2.5, அதாவது ஹரிசாண்டல் கிரித். ஹரிசாண்டல் கிரித் 2 into 2.5 plus 2 into 2.5. 2 into 2.5 plus 2 into 2.5. மொத்தம் எவ்வளோமா? 10, 8. 2 into 2.5, 5 plus 3 இருக்கும். சாரி, 2 into 2.5, நீ கரெக்ட் தப்பா. 2 into 1.5. 2 into 2.5 plus 2 into 1.5. இப்போ 8 வருது இல்லை தம்பி? இப்போ 8. முதல்ல நீ சொன்னது கரெக்ட் இல்லையா? 10. ஸோ டோட்டலாக 8 சொல்லுங்க பார்க்கலாம். நியூ பிகினிங், வண்டர்ஃபுல். இப்போ என்னென்னலாம் வந்துருச்சு? ஒன்று கிரேஸ் வந்துருச்சு, அடுத்தது திரித்தும் வந்துருச்சு, அடுத்தது மனிதனும் வந்து விட்டான், அடுத்தது நியூ பிகினிங்கும் வந்துருச்சு. அப்போ எப்படி இதை வந்து ஒரு அழகா ஒரு சென்டென்ஸா நீங்க ஃபார்ம் பண்ண பார்க்கலாம். ஸோ நம்முடைய திரியேக தேவன் தம்முடைய கிருபையினால மனிதனுக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுத்தாரு. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். திரியேக தேவன் தம்முடைய கிருபையினால மனிதர்களுக்கு எதை கொடுத்தாரு? ஒரு புதிய துவக்கத்தை என்ன செஞ்சாரு? ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கொடுத்த இடம் தான் இந்த உடன்படிக்கை பெட்டி மேல இருக்கக்கூடிய கிருபாசனம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? சரி, ஒரு சின்ன பிரேக் நம்ம எடுத்துக்கொள்வோம். என்னம்மா கிருபாசனம், அது வருவோம் அடுத்தது வருவோம், பிரேக்ல வருவோம், அதை நான் சொல்லித்தரேன். ரைட்? ஓகே. இப்போ உடன்படிக்கை பெட்டிக்குள்ள ஒரு 3 விஷயம் இருக்கு, அதுக்கு மேல கிருபாசனம் இருக்கு, அதுக்கு மேல கேருபின் இருக்கு. இப்படி ஒவ்வொன்றா நம்ம போவோம். நம்ம உள்ள இருந்து வெளியில வரோம். சரியா? எங்க இருந்து வரோம்? உள்ள இருந்து. வெளியில இருந்து இல்ல, எங்க இருந்து வரோம்? உள்ள. ஏன்னா ஏற்கனவே உள்ள போயாச்சு. நம்ம எங்க போயாச்சு? நம்மளாம் திரைச்சலின் வழியாக உட்பிரவேசித்து உள்ள இருக்கிறதுனால எங்க இருந்து வரோம்? உள்ள இருந்து வெளியில வரோம். எத்தனை பேருக்கு இந்த செஷன் ஆசீர்வாதமா இருந்துச்சு? Did we learn something? ஏதாவது கற்றுக்கொண்டோமா? ரைட்? ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அனைத்தும் யாரை பற்றிய சத்தியங்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்கள். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளேயே இவ்வளவு இருக்குன்னா, ஆதியாகமம் 1 ஆரம்பித்து மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துடைய கடைசி வரைக்கும் ஒவ்வொரு வசனங்கள்ல யார் இருக்கிறா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றால் வாழ்நாள் போதாது அவரை பற்றி என்ன செய்து படிப்பதற்கு. வாழ்நாள் போதவே போதாது. இன்ஃபேக்ட் இப்பொழுது நான் உடன்படிக்கை பெட்டியை பற்றி நான் சொன்ன விஷயங்கள் 110% கூட கிடையாது. எகெயின் இதெல்லாம் உட்காந்து ஹீப்ரூவில் நான் சொல்கிறேன், ஹீப்ரூ எழுத்துக்களில் எழுதுறேன், அதனுடைய நம்பர்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வர்றேன் அப்படின்னா நம்மளால் கிரகிக்க முடியாத அளவுக்கு என்ன இருக்குது? டெப்த் இருக்குது. பட் நீங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் 5 மாதங்கள் தான் ஆகி இருக்கிறது. ஆகையினால ஆமென், இது உங்களுக்கு போதும் நான் நினைக்கிறேன். நம்ம வரோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.